சொல்லுங்க. இந்த குருத்தோலை ஞாயிற்றுக்கிழமை நம்ம கர்த்தரை ஆராதிக்கிறது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற பெரிய பாக்கியம். நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்களே. நல்ல கையை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்களே. இன்றைக்கும் இந்த காலவேளையில் கர்த்தருடைய ஆவியானவர் நம் நடுவிலே எழுந்தருளி இருக்கிறார். அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நம்மை நிரப்புவதற்கு போதுமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு யூடியூப் சேனல் வழியாய் ஆமென் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு சற்று தடைகள் ஏற்பட்டு விட்டது. ஆகவே இந்த ப்ரோகிராம்ஸ் அனைத்தும் நம்முடைய கூட்டம் முடிந்து அது நமக்கு வீடியோவாக வெளிவரும். அல்லேலூயா சொல்லலாமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. அதற்காக நான் வருந்துகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட தடைகளை மாற்றுவாராக. நல்ல கை உயர்த்தி ஆமென் சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. நல்ல கைகளை தட்டி எல்லாரும் கைகளை தட்டுவோமா? நல்ல உற்சாகமாய் தட்டி எல்லா துதியும் எல்லா கனமும் நம்முடைய ஆண்டவர் ஒருவருக்கே செலுத்துவோமா? ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். முன்னும் பின்னும் சாலேம் நகர் சின்ன பாலர் பாடினார், அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. நல்ல கை தட்டி மரி மீதில் ஏறி அன்பர் பவனி போனார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். சின்ன மாறி மதில் ஏறி அன்பர் பவனி போனார், இன்னும் என்னகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. சந்தோஷமா கை தட்டலாமே. பாவம் அதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும் பாசமுள்ள இயேசையா பவனியாய் போகிறார். ஜோரா கை தட்டி ஆமென். பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமாதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும், பாசமுள்ள இயேசையாய் பவனியாக போகிறார். பாசமுள்ள இயேசையாய் பவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. பாலகர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், ஜாலர் வீணையோடு பாடி. நல்ல கை தட்டல. ஐயோ நல்லா தட்டுங்கக்கா. இயேசுவே பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார், பாலர்களின் கீதம் கேட்டு பாசமாக மகிழ்ந்தார். ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம், ஜாலர் வீணையோடு பாடி தாளை முத்தி செய்குவோம். ஓசன்னா பாடுவோம் கையை தட்டி பாடுவோம், உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு
ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஜோர கை தட்டுங்க பார்க்கலாம், எல்லாம் நல்ல கை தட்டி. ஓரமா சந்தர கரதியந்தரே, நல்ல வாயை திறந்து நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய ஆவியானவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ கரம் நம் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவ பிரசன்னம் நடுவில் இறங்கி வருகிறது. கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூறு தோலை ஞாயிற்றில் நாம் கூறு பாதம் பணிவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். கூடி அருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீதின் மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. ஐயோ நல்ல சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவரை ஆராதிக்க, அவரை உயர்த்த, அவரை பாட நம்ம வெட்கப்படவே கூடாது. ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பனாய் இருக்கிறார். அவர் நம்முடைய ராஜாவாய் இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில? நீங்கள் எத்தனை பேர் கர்த்தரை நம்பி நீங்கள் ஆராதிக்கிறீர்களோ உங்கள் வாழ்க்கையிலே அவன் எதிரடியாய் நிற்கிற எல்லா கிரியைகளிலும் என் ஆண்டவர் இந்த பகல் வேளையில் விசுவாசம் உள்ளவங்க நல்ல கையை தட்டி ஆமென். நம்புகிறவனுக்கு எல்லாம் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசத்தால் நீதிமான் பிழைப்பான். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலை வேளையில கர்த்தர் எனக்கு சொல்லுகிற வார்த்தைகள் என் வாழ்க்கையில் அழிந்து போவதற்கல்ல, என் வாழ்க்கையை எடுத்து நிறுத்துவதற்காக, என் வாழ்க்கையில தலை நிமிர்ந்து நிற்பதற்காக, என் வாழ்க்கையில ஜெயக்கொடியை பிடிப்பதற்காக. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஆமா தானே? ஆமா தானே? சித்தப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்க, மச்சான் இருக்காங்க, மைனி இருக்கா, எல்லாரும் இருக்காங்க. அவங்க எல்லாம் இருக்காக. நம்முடைய ஆண்டவர் இருந்தவராகவே இருக்கிறார். ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் ஆசீர்வாதத்தை மட்டும் தருகிறவர் அல்ல, நம் கூட கடைசி வரையும் நம் கூட நின்று நம்மை நடத்துகிறவர். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி பாடணும். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. ஏன்னா சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உலகத்தில் யாரும் இல்லை. ஆமென் சொல்லலாமா? கட்டின மனைவி கூட நம்மை விட்டு போகிற ஒரு காலம் வரும். கட்டின புருஷன் கூட நம்மளை விட்டு போகிற ஒரு காலம் வரும். பெற்ற பிள்ளைகள் கூட நம்மை மறந்து போகிற ஒரு காலம் வரும். அன்றைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் ஒரே ஆமென் தெய்வமாய் நம்மை நடத்துகிற ஆண்டவர், சர்வ வல்லமையுள்ள தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. நல்ல கை தட்டி பாடலாமா எல்லாரும் உற்சாகமாய்? நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய். நல்ல கை தட்டுங்க கைகளை நல்ல உற்சாகமாய். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. சொல்லுங்க. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்ல. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்ல. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே
இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொல்லுவோம், சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஓ, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையால் நான் பலனானே. நல்ல கை தட்டி ஓ ரகதராஷே. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானே. நான் பலனானே, நான் பலனானே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஓஹோ உம்மை விட யாரும் இல்லை. சொல்லுங்க, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஒன்மோ, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள ஓ உம்மை விட யாரும் இல்லை. சொத்து சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நல்ல கை தட்டினா பரலோகம் உங்களை பார்த்து சந்தோஷப்படும். ஆமே, நல்ல கையை தட்டி உம் கிருபையால் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நல்ல கைகளை தட்டி உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டே, உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன். நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. ஓ, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட. நல்ல கை தட்டி சொல்லுங்க, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை விட யாரும் இல்லை. சொத்து சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. உம் ஆவியினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நல்ல கை தட்டுங்க ஜோரா. ஹalleluya. இதுவரை வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை, இனிமேல் வாழ செய்வது அவருடைய கிருபை. ஊடா ராகா தாராமா சந்தரே. நல்ல கை தட்டி உம் ஆவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். உம் ஆவியினால் நான் பிழைத்து விட்டேன், உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வேன். நான் உயிர் வாழ்வேன், நான் உயிர் வாழ்வேன். உம்மை சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஒரு முறை கூட சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹalleluya. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. நல்ல கை தட்டி சொந்தம் என்று சொல்லிக்கொள். ஓடா ரதராசே யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. ஹalleluya. சொந்தம்
கைத்தட்டியா உங்களுக்கு நல்லா வரமாட்டேங்க. ஹல்லேலூயா. நல்லா தான் தட்டினா அவர் கோபப்பட மாட்டாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு கையை நல்லா உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. அவர் ஆராதிக்கும் போது எவ்வளவுக்கு அதிகமா கர்த்தரை ஆராதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில நன்மைகளை செய்வார். ஓ, விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி உம்மாவினா நான் பிழைத்துக் கொண்டே உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. சிலர் மாம்சத்தில் செத்து ஆவியில் ஜீவன் பெற்று இன்றைக்கு வாழ்வதற்கு காரணம் எதற்கு தெரியுமா? உன் குடும்பத்தை பார்த்துட்டு உன் வீட்டில் உட்கார்றதுக்கு இல்ல, உன் காரியத்தை பார்த்துட்டு நீ வீட்டில் அமர்ந்திருப்பதற்கு அல்ல, அவருடைய சேவை செய்வதற்கு நீ ஆயத்தமானால் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள்ள அவரால் முடியும். ஹல்லேலூயா. உம்மாவினா நான் பிழைத்துக் கொண்டே ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. இன்னைக்கு நான் உயிர் வாழ்ந்திருக்கிறது அவருடைய கிருபை தான். நான் நிற்பது அவருடைய கிருபை, நான் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. என்னுடைய தாய் தகப்பன் என்னை வளர்த்து விட்டார்கள் என்று அல்ல, கர்த்தர் தான் என்னை வளர்த்தார். நம்முடைய பெருமை எல்லாம் ஆண்டவருக்கு போகணும், நம்முடைய கனம் எல்லாம் ஆண்டவருக்கு போகணும். எல்லாரும் உன்னை வெறுக்கிற ஒரு காலம் வரப்போகிறது, எல்லாரும் உன்னை தள்ளி விடுகிற ஒரு காலம் வரப்போகிறது, யாருமே உன்னை விரும்பாத ஒரு நாட்கள் வரப்போகிறது. என் தகப்பன் உன்னை சேர்த்துக் கொள்கிற நாள், அந்த நாள் நல்ல நாள், அந்த நாள் பாக்கியமான நாள். அந்த நாளுக்காக தான் இந்த பிரயாசங்கள். உம்மாவினா நான் பிழைத்துக் கொண்டே உம் ஊழியத்திற்கா நான் உயிர் வாழ்வே. உம்மாவினா நான் பிழைத்துக் கொண்டே உம் ஊழியத்திற்காய் நான் உயிர் வாழ்வே. சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள யாருமே இல்லப்பா எனக்கு. இந்த உலகத்தில் எனக்கு யாரும் இல்லை, நீங்க மாத்திரம் தான் எனக்கு இருக்கீங்க, எனக்கு நீங்க மாத்திரம் தான் இருக்கீங்க. உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. அப்படி எல்லாரும் எழுப்பி நிற்க போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லவரின் சொந்தமான சாவை வென்றவரின் ஜீவனான கர்த்தருடைய வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. இந்த இடத்துல ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு வந்திருக்கலாம், ஒருவேளை பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். யார் எனக்கு உதவி செய்வது, எனக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உன் கண்ணீரை துடைக்க விரும்புகிறார். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது உண்மை தானே. கைகளை தட்டி நல்ல கைகளை தட்டுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் இருக்கீங்க, நல்ல கை தட்டி. ஏமே சர்வ வல்லவர் என் சொந்தமான சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானல் சாவை வென்றவர் என் மனவாளல். சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா. சர்வ வல்லவர் எஜமானல்
சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோஹோ இது உண்மை தானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். கைய தட்டுங்கோ. கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கைய தட்டி. கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். கண்டுகொண்டே ஒரு புதையல், பெற்றுக்கொண்டே ஒரு பொக்கிஷம். இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா, இயேசுதா என் ரட்சகர், இயேசுதா என் ராஜா. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சொல்லு, நல்ல கையை தட்டி. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குது. தம்பிமார் நல்ல கை தட்டி, நல்ல உற்சாகமாய். சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. சந்தோஷமும் சமாதானமும் என் உள்ளத்தில் பொங்குதையா. பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். பாவமெல்லாம் போக்கிவிட்டார், பயங்களெல்லாம் நீக்கிவிட்டார். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். நல்ல கை தட்டி. ஓ ராதா சந்தரே, பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார். ஆமென். பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. பரலோகத்தில் எனது பெயர் எழுதிவிட்டார் என் இயேசு. என் வாழ்வில் நோக்கமில்லா இயேசுவுக்கா வாழ்வதுதான். என் வாழ்வில் நோக்கம் எல்லாம் இயேசுவுக்கா வாழ்வதுதான். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது ஆஹா, இது அதிசயம் தானே, ஓஹோ இது. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். சர்வ வல்லவர் என் எஜமானன், சாவை வென்றவர் என் மணவாளன். ஊரெல்லாம் சொல்லிடுவே, உலகமெங்கோ பறைசாற்று. ஊரெல்லாம் பாடு பாடு, உலகமெங்கோ பறைசாற்றுவே. ஜீவிக்கின்றார் என் இயேசு சீக்கிரமாய். ஓ ரதக சம்பரனதுரே, என் இயேசு சீக்கிரமாய் வந்திடுவார்.
சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் என் ஜீவனானா சர்வ வல்லவர் என் எஜமானல் சாவை வென்றவர் என் மனவாளல் சர்வ வல்லவர் என் சொந்தமானா சாவை வென்றவர் ஆமே சர்வ வல்லவர் என் எஜமானல் சாவை வென்றவர் என் மனவாளல் என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க ஆயத்தம் தானா மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க பிரியமே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி சந்திக்க மாரிகாலம் சென்றது மழை ஓய்ந்தது பூமியிலே புஷ்பங்கள் பூத்துக் கொள்ளுகிறது மாரிகாலம் சென்றது மழை ஓய்ந்தது பூமியிலே புஷ்பங்கள் பூத்துக் கொள்ளுகிறது கண்மலையின் சிகரங்களில் தங்கும் புறாவே கண்மலையின் சிகரங்களில் தங்கும் கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி பாடுவே கர்த்தர் இயேசு வரும் நாளை சொல்லி என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்க ஓ என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மரித்து உயிர்த்தீரையா மரணத்தை ஜெயித்தீரையா மறுபடி வருவீரையா ஓ உருமாற்றம் தருவி பாடுங்க பாடுங்க மறுபடி வருவீரையா ஓ என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே மணவாளன் கர்த்தர் இயேசு வருகின்றாரே மணவாட்டி நல்ல கை தட்டி ஓ மணவாளன் கர்த்தர் பூரா கமா சந்தா ராமா நதா பிரேமாசே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா உன்னை சரி சந்திக்கவே என் பிரியமே நீ ரூபவதி ரெண்டு கையால் நல்ல தட்டி என் பிரியமே நீ ரூபவதி எழுந்து வா ஓஹோ என் பிரியமே சபையே தேவ பிள்ளையே ஆட்டுக்குட்டியானவருடைய வருகை ஆட்டுக்குட்டியான வருகை ஆட்டுக்குட்டியோட கல்யாணம் சீக்கிரமாயிருக்கிறது அதற்காக ஆயத்தப்படு என் பிரியமே நல்ல கையை தட்டி நல்ல கையை தட்டி ஓ ரகமா சந்தரமா நல்ல கைகளை தட்டி ஹalleluya ஹalleluya என் பிரியமே நீ ரூபவதி இந்த காலைவேளையில கர்த்தர் அழைக்கிறார் என் ரூபவதியே நீ எழுந்து வா நான் உன்னை சந்திக்க வேண்டும் நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம் ஊடா ராமா சந்தா ராகா ராமா ரீமா கனா தரபா நல்ல கைகளை தட்டி எல்லார் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை ஆமென் ஒவ்வொருவர் நடுவில் இறங்கி வருகிறது
கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, எல்லாம் நல்ல கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை இந்த பகல் வேளையிலே இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் மாறுகிறது. சரீரத்திற்கு விரோதமாய், ஆவிக்கு விரோதமாய், ஆத்மாவுக்கு விரோதமாய் பலவீனங்களை கொண்டு வருகிற பொல்லாத பலவீனம் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே நல்ல கைகளை தட்டி, ஆமென், நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய வல்லமை சரீரத்தில் இறங்கட்டும். எல்லா பலவீனமும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது மாறுவதாக, மாறுவதாக. நல்ல கையை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. விடுவிக்கிற தேவனுடைய கரம் இப்பொழுது தொடுவதாக. மன பாரங்கள் மாறுகிறது, மன பிரச்சனைகள் மாறுகிறது. உன் குடும்பத்தில் சமாதானம், உன் குடும்பத்தில் சந்தோஷம், இழந்து போன நன்மைகளை மீண்டும் என் ஆவியானவர் உனக்கு தரும்படி நல்ல நல்ல கையை தட்டி, சபை கையை தட்டி ஆர்ப்பரிக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீனங்களும் மாறுவதாக, எல்லா போராட்டங்களும் மாறுவதாக, எல்லா கட்டுகளும் மாறுவதாக. அந்தகார வல்லமைகள், பிசாசின் கிரியைகள் மாறட்டும். நல்ல கையை தட்டி கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை எல்லார் மேலும் இறங்கி வருகிறது, எல்லார் மேலும் இறங்கி வருகிறது. நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள், நல்ல கையை தட்டி பெற்றுக் கொள்ளுங்கள். கர்த்தர் உண்டு பண்ணினால் இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம், மகிழ கடவோம். ஆவியில நீ ஆராதிக்கும் பொழுது வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகுது. ஆவியானவர் சொல்லுகிறார், பாருங்க, ஆவியானுடைய பிரசன்னம் சபையின் நடுவில் ஊற்றப்படுகிறது. இந்த கால சூழ்நிலைகள் நமக்கு ரொம்ப சூடாவே இருக்கு. எப்பெல்லாம் நம்ம தண்ணீர போய் குளிக்கிறோமோ நமக்கு ஒரு புதிய புத்துணர்ச்சி உண்டாகிறது. நமக்கு இருக்கிற பிரச்சனைகள், நமக்கு இருக்கிற பாரங்கள், நமக்கு இருக்கிற போராட்டங்கள் இந்த சூட போல நம்முடைய வாழ்க்கையில நெருக்கி கொண்டு நம்மளை ஒரு மாதிரி இம்சப்படுத்தி கொண்டு என்னடா வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலைமையை பிசாசு உனக்குள்ள கொண்டு வந்திருப்பானா? இன்னைக்கு ஆவியானவர் என்னும் நதியில நீ குளிக்க ஆரம்பிப்பாயானால், ஆவியானவருடைய நதியில நீ முங்க ஆரம்பிப்பாயானால் உன்னுடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உன்னுடைய போராட்டத்திற்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உன்னுடைய கண்ணீருக்கு ஒரு முடிவு வரப்போகிறது, உன்னுடைய கலக்கத்திற்கு ஒரு முடிவு வர. ஏய், நல்ல கையை தட்டி எத்தனை பேர் ஆவி நதியிலே நல்ல கையை தட்டி உராமா சந்தா ரபாமா கதரா மாமா நதரா பாபா ரிகா தகரமா ஷபலா கரபா பாபா. ஹல்லேலூயா. நதியில முங்கி குளிக்க 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 ஆராதிக்க 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 பிரசன்னத்துல நிரம்ப 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 ஆவியில நிரம்ப 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 உனக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா கிரியைகளும் அழிக்கப்படுகிறது, 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 அழிக்கப்படுகிறது. அதற்காக தான் இயேசு உனக்காக கொடுக்கப்பட்டார். உனக்காக கொடுக்கப்பட்ட இயேசு உனக்காக பலியானார். உனக்கான பலியான இயேசு இன்றைக்கு உனக்காய் ஜீவிக்கிறார். ஓராமா சந்தாரா வாக்காரா மானாதாரா உன்னை கைவிட மாட்டான். அநேக நேரத்தில் யோசிக்கிறேன், நான் நடுத்தெருல நின்றுவேன், நடுத்தெருல நான் நின்றுவேன், எனக்கு யாரும் இல்லைன்னு யோசிக்கிறேன், எனக்கு யாருமே இல்லை, நம்பினவங்க எல்லாம் என்ன விட்டுட்டாங்க நீ யோசிக்கிறேன், எல்லாரும் என்ன கையை விட்டுட்டாங்க நீ அழுற. நீ அழுறத ஆண்டவர் பார்க்கிறார். சகோதரி சகோதர, ஆண்டவர் பார்க்கிறாரு. என் அன்பு பிள்ளை, ஆண்டவர் பார்க்கிறாரு. எனக்கு யாரும் இல்லைன்னு நீ அழாத, உனக்கு யாரும் இல்லைன்னு அழாத. அப்படி ஒரு சில ஆத்துமாக்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள் என்று ஆவியாலும் எனக்கு சொல்லுகிறார், என்னை பாரப்படுத்துகிறார். உனக்கு யாரும் இல்லை என்று அழாத. நீ அழ வேண்டா, அழ வேண்டா, உன் கண்ணீர் துடைத்து விட்டா. நீ அழ வேண்டா, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி அழறல்ல, நீ அழ வேண்டா,
எனக்கு யார் இல்லைன்னு அழுறல்ல, உன் கண்ணீர தொடச்சு விட்டா என்னை காண்கிறா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என் கண்ணீர் துடைக்கிறா. இயேசு என்னை அப்பா என் கண்ணீர் துடைக்கிறா. நீ அழ வேண்டா, அழ வேண்டா, உன் கண்ணீர் துடைத்து விட்டப்பா. நீ அழ வேண்டா, உன் கண்ணீர். நோய் நொடியில் வாடுகின்ற உன்னை காண்கிறார். நீ நன்றாக இருக்கும் போது, நீ ஆரோக்கியமான வாழ்க்கை வாழும் போது, உனக்கு ஐஸ்வர்யம் பெருகி இருக்கும் பொழுது, உனக்கு எல்லாமே இருக்கும் போது, எல்லாரும் உன்னை தேடி வந்தார்களே, எல்லா உறவுகளும் உன்னை தேடி வந்தது. இன்றைக்கு எல்லாம் உன்னை விட்டு போன உடனே, உன் கையில் இருந்து எல்லாம் போன உடனே, இனி உன்கிட்ட எதுவுமே இல்லை என்று அறிந்த உடனே, உன்னை ஏளனமாய் பேசுகிற கூட்டத்தில் நடுவில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, உன்னை கண்ணீரோடு கலங்கடிக்கிற கூட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, இன்றைக்கு அருள்நாதர் இயேசு உன்னை தேடி வருகிறார். அருள்நாதர் இயேசு உன்னை தேடி வருகிறார். என் அருள்நாதர் இயேசு உன்னை தேடி வருகிறார். நீ அழ வேண்டா, அழ வேண்டா, என் கண்ணீர் துடைத்து விட்டா. நான் அழமா சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க அம்மா. அம்மா அந்த வார்த்தையை சொல்லுங்க அம்மா. அந்த வார்த்தையை சொல்லும் போது உன் கண்ணீர் அவர் துடைக்கிறார் அம்மா. உன் கண்ணீர் அவர் காண்கிறார் அம்மா. உன் கண்ணீருக்கு பதில் உண்டு அம்மா. உன் கண்ணீர் வீணாய் போகாதம்மா. உன் கண்ணீருக்கு நிச்சயமாய் பதில் உண்டு. ஆண்டவருடைய சன்னதியில் நின்று சொல்லுகிறேன், ஆண்டவருடைய பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், உன் கண்ணீர் வீணாய் போகாது. உன் கண்ணீர் வீணாய் போகாது. உன் கண்ணீர் வீணாய் போகாது. குடும்பத்தை நினைச்சு கண்ணீர் விடுறியா? பிள்ளைகளை நினைச்சு கண்ணீர் விடுறியா? வருமானம் எல்லாம் இழந்து போயிட்டேன்னு கண்ணீர் விடுறியா? நம்பினவங்க எல்லாம் என்ன நடுவழியில விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கண்ணீர் விடுறியா? பெற்ற தாய் தகப்பன் கூட என்னை மறந்து விட்டார்கள் என்று கண்ணீர் விடுக்கிறையா? எல்லா கண்ணீரும் பரலோகம் பார்க்கிறது. என் அருள்நாதர் இயேசு பார்த்து கொண்டிருக்கிறார். சிலருடைய கண்ணீரை துடைக்கிறார். இப்ப சிலருக்குள்ள அற்புதம் நடக்கிறது நான் ஆவில உணர்கிறேன். தாகத்தோடு கேட்கிறீங்கல்ல, எதிர்பார்ப்போடு கேட்கிறீங்கல்ல, ஆண்டவர் சும்மா விட மாட்டார். அவருடைய எல்லைக்குள்ள வந்துட்ட நீ வெறுமையாய் போக மாட்டான். மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே, உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளனே, உம்மை மறவே. பகல் நேர பாடல் நேரே, இரவெல்லாம் கனவு நீரே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே.
மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே உம்மை மறவே பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுவோம் மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா என் மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீர்தானையா மணவாளரே உம்மை மறவே கல்வாரி மாமலைவோ கோடும் கோர காட்சி கண்டே கண்ணில் நீ வடிகின்றதே இயேசுவே உனக்கா இயேசுவே உனக்கா இயேசுவே உனக்கா ஆராதிக்கிறவர்களுக்கு விடுதலை உண்டுங்க. ஆராதிக்கிறவனை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். ஏன் ஆவியானவர் எனக்கு இதை சொல்றார் எனக்கு தெரியல. நீ உண்மையை ஆராதித்தா உருகுலைந்து போக மாட்டாய். நீ உத்தமத்தோடு ஆராதித்தா உன் குடும்ப நடுத்தெருவுக்கு வராது. நீ உத்தமமாய் ஆண்டவருக்கு ஜீவித்தால் ஆண்டவர் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவேன் என்று சொல்லுகிறார். எப்படி உயர்த்துவார் தெரியுமா? ஈசாக்கு அந்த இடத்தில் விதைத்தான். விதைப்பதற்கு வாய்ப்பில்லை. விதைப்பதற்கு அவன் சொந்த சரியான சாதகம் இல்லை. எல்லாம் எதிரடையான பிரச்சனை, எல்லா சோதனைக்கு மேல சோதனை. அவன் பெலிஸ்தியர்கள் எதிர்கொண்டு நிற்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு நேரே வருகிறது. அந்த இடத்தில் விதைத்தான். அந்த வருஷத்திலே 100 மடங்கு பலனை கண்டான். நல்ல கை தட்டினா கர்த்தருனை விதைக்கிறவர்களாய் மாத்திரமல்ல 100 மடங்கு வேதம் சொல்லுகிறது. அவன் வர பலத்தவனானான். வளர்ச்சியை தடை பண்ணுகிற சில ஆவிகளை இந்த பகல் வேளையில் பரலோகம் கட்டுகிறது. வளர்ச்சியை தடுக்கிற சில ஆவிகளை பரலோகம் கட்டுகிறது. நல்ல கை தட்டி ஆமே. உன் வளர்ச்சியை ஒருவரும் தடை பண்ண முடியாது. உன் வளர்ச்சியை ஒருவரும் தடை பண்ண முடியாது. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை பெயர் பாடட்டும். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே உம்மை மறவே. கைகளை உயர்த்தி பகல் நேர பாடல் நீரே இரவெல்லாம் கனவு நீரே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம் உம்மை பாடவே மேலான சந்தோஷம் நீரே நாளெல்லாம். ரெண்டு கைகளை நல்லா உயர்த்தி சொல்லுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே உம்மை மறவே. சொல்லுவோம். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே உம்மை மறவே. மகிழ்ச்சியாய் நடத்துவார்.
மகிழ்ச்சியாய் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்தில் அவர் சேர்ப்பார். உன் துறைமுகத்தை அவர் அறிந்திருக்கிறார். உன் படகிலே அவர் உண்டு. எத்தனை காற்றடித்தாலும், எத்தனை புயல் அடித்தாலும், எத்தனை எதிரடையான வார்த்தைகள் உனக்கு முன்பாய் எழும்பி வந்தாலும் நீ சேர வேண்டிய இடத்தில் போய் சேருவார். இந்த காலை வேளையில பரிசுத்த ஆவியானவர் நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிறபடினாலே 2 கைகளை நல்லா தட்டி, நன்றி ஆண்டவரே, நன்றி தகப்பனே. மீதமுள்ள பகுதிகளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படியாக நம்மத்தில் இருக்கிறதான அன்பு சிஸ்டர் பபிஷா ஜெபிக்க அன்போடு கேட்கிறேன். தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஹல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவாய். தேவ சமூகத்திலே கூடி வர தேவன் நமக்கு பாராட்டின நல்ல கிருபைகளை நினைத்து மீண்டும் ஒரு முறை நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இணையதளத்தின் மூலமாக இன்றைக்கு ப்ரோக்ராம் கட் ஆகிட்டே இருக்கு. என்ன பிரச்சனைன்னு தெரியல. சுதந்திரமாகவே லைவாக நமக்கு இன்னைக்கு போகாது. ஆனா கூட்டம் முடிஞ்சு வீடியோ உங்களுக்கு வரும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லக்கூடாதா? அந்த ஆள பேரை கிட்ட நினைப்பீங்களோ? அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அருமையான சங்கீதம் நெகினோத் என்னும் வாக்கியத்தில் வாசிக்க ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. அல்லேலூயா. இந்த சங்கீதம் யார் எழுதினது என்று சரியாக சொல்லப்படவில்லை. எனினும் பரிசுத்த ஆவியானவர் தேவ பிள்ளைகளை கொண்டு இந்த வார்த்தைகளை எழுதி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட, அதாவது இசை வாசிக்கிறதுல இருக்கிற ஒரு தலைவன். அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சங்கீதம் முழுவதும் நீங்க பாத்தீங்கன்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை விரும்பி கேட்கிற ஜெபமாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது கேட்கிற இந்த ஆசீர்வாதமான சங்கீதம் தாவீதுக்கு மாத்திரமல்ல, முழு ஜனத்திற்கும் அது ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நல்ல ஒரு கைத்தட்டு கொடுத்து அப்பாவுக்கு ஹல்லேலூயா. 1வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். தேவனே, போதும் உட்காருங்கள். அல்லேலூயா. தேவனே, பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக. அல்லேலூயா சொல்லலாமா? 2 காரியங்களை தாவீது முன்வைக்கிறார். தேவனே, பூமியில் உம்முடைய வழி. தேவனுடைய வழியிலே நடக்கிறவர்களுக்கு தேவன் நன்மைகளை செய்கிறவர். அல்லேலூயா. தேவன் வைத்திருக்கிற பாதையில் ஒரு மனிதன் கடந்து வருவான் என்றால், தேவன் வைத்திருக்கிற பாதையிலே ஒரு மனிதன் நடந்து செல்வான் என்றால், அவனுடைய பயணத்தில் கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அவனுடைய வாழ்க்கை பயணத்தில் கர்த்தர் அவனோடு இருந்து அவனை நடத்துகிறார். 2வது சொல்லுகிறார், ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாக. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தேவன் சகல ஜனத்திலும் அவனுடைய இரட்சிப்பை விளங்க பண்ணுகிறவர் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவேதான் வேதத்திலே நாம் படிக்கிறோம், ரட்சிப்பின் சந்தோஷத்தை மீண்டும் எங்களுக்கு திரும்ப தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். ஒரு கைத்தட்டு கொடுத்து ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட நாட்கள் உண்டு. ரட்சிப்பினால் வாழ்ந்த நாட்கள் உண்டு. ஏதோ ஒரு கால சூழ்நிலையில், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் தாவீது விழுந்து போய்விட்டான். அவன் சொல்லும் பொழுது சொல்லுகிறான், முன்னே நான் ஜனங்களோடு போய் ஆலயத்தில் பண்டிகையிலே உட்கார்ந்து சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவ சமூகத்தில் போய் வருவேன். இப்பொழுது என்னால போக முடியல, ஆராதிக்க முடியல, துதிக்க முடியல. எல்லாம் என்னை விட்டு இழந்து போய்விட்டது. உம்முடைய ரட்சிப்பு என்னை விட்டு இழந்து போய்விட்டது. உம்முடைய அபிஷேகம் என்னை விட்டு இழந்து போய்விட்டது. பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், உபத்திரவங்கள், வியாதிகள் நமக்கு முன்பதாய் எழும்பி வரும் பொழுது எல்லாவற்றையும் இழந்து நின்றுக்கிற நேரத்திலே ஆண்டவர் நம்முடைய கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நாமும் கூடவே இருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய ரட்சிப்பு விலையேற பெற்றது.
தேவனுடைய ரட்சிப்பை இந்த உலகத்தில் ஒரு மனிதனாலும் கொடுக்க முடியாது. அவர் நம்மை ரட்சித்திருக்கிறபடியினாலே தான் இன்றைக்கு நாம் ஆலயத்திற்கு உள்ளே இருந்து அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, தேவன் என்னை தேடி வராமல் இருந்தால், தேவன் என்னை நோக்கி வராமல் இருந்தால், தேவன் எனக்கானதை செய்யாமல் இருந்தால் என்றைக்கு நான் அழிந்து போயிருப்பேன். அல்லேலூயா. தேவன் உங்களை அழிந்து போவதற்காய் தெரிந்து கொள்ளவில்லை. அழிவில் இருக்கிற ஜனங்களை தேவன் வெளியே எடுத்து அற்புதமான காரியத்தை செய்யும்படியாக தேவன் தெரிந்து கொண்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ரெண்டு காரியத்தை சொல்லி இரண்டாவது வசனத்தில் சொல்றாரு, வாசியுங்கள். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அல்லேலூயா. மூன்று காரியத்தை தாவீது இங்கு ஒப்பிடுகிறார். ஒன்று, ஆண்டவரே உம்முடைய வழியில் நடப்பதற்கு, தேவ பிள்ளைகள் உம்முடைய வழியில் நடப்பதற்கு, ஆமென், ஜனங்கள் உம்முடைய வழியில் நடப்பதற்கு, ஆமென், ஜாதிகள் ஆமென் உம்முடைய ரட்சிப்புக்குள்ளே வருவதற்கு தேவனே நீர் இறங்குவீராக. இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும், இறங்க வேண்டிய இடத்துல இறங்கணும். எத்தனை பேருக்கு மனசிலாகுது? சில நேரத்தில் இறங்க வேண்டிய இடத்துல நாம இறங்காததுனால தான் பல பிரச்சனைகளை சந்திக்கிறோம், பல போராட்டங்களை சந்திக்கிறோம். ஆமென். இரக்கமுள்ள மனிதன் இரக்கம் பெறுவான், ஆனால் இரக்கமுள்ளவன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவான். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுங்க? தேவனுடைய சமூகத்தில் தாவீது ஜெபம் பண்ணுகிறார், தேவனே எனக்கு இறங்கி இந்த மனுக்குலத்திற்காய். தாவீது ஜெபம் பண்றார், தேவனே இந்த மனுக்குலத்திற்காய் இறங்கி. அதனாலதான் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இந்த பூலோகத்திற்கு இறங்கி வந்தார். இறங்கி வந்தவர் மாத்திரமல்ல, அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். கையை தட்டி வராமே, ஜோர கை தட்டி ஆமே. உனக்கு அவர் இறங்குவார் சகோதரி, உன் குடும்பத்துக்கு அவர் இறங்குவார், உன் தலைமுறைக்கு அவர் இறங்குவார். இரக்கத்தின் நாட்களாய் கர்த்தர் உங்கள் நாட்களை மாற்றுவார். தாவீது சொல்றார், ஆமென், நீர் எனக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து. அல்லேலூயா. ஒரு blessing நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. What is the meaning of the blessing? பணம் கொட்டு கொட்டோ வரும், சாக்கு முட்டையா பணம் வரும், சொத்து சொத்தா வாங்கி குவிப்பேன், கார் பங்களாவா வாங்குவேன். இல்ல, சுகமான ஆரோக்கியமான நலமான வாழ்க்கை வாழ்வதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நல்ல ஒரு கை தட்டு கொடுங்க. ஜெயசேரன் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டாம், கிம்ஸ் ஆஸ்பத்திரிக்கு கொடுக்க வேண்டாம், மருத்துவமனைக்கு கொடுக்க வேண்டாம், ஒண்ணுக்கும் போக வேண்டாம். ஆலயத்தில் தேடி கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உன் சிரசின் மேல் தங்கும். எங்களை ஆசீர்வதித்து, நம் ஆசீர்வதிக்கிற தெய்வத்தை தான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் சொல்றார், ஆமென், என்னுடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். ஆசீர்வாதம் பிளஸ் ஐஸ்வர்யம், ஆசீர்வாத ஐஸ்வர்யம். உங்க வீடு ஆசீர்வாதத்தால் நிரம்பி இருக்கும். 4 பேர் சொல்லியிருக்காங்க. இப்ப ரெண்டாவது சொன்னவங்களுக்கு கிடையாது, முதல்ல சொன்னவங்களுக்கு தான் முதல்ல blessing. ஆமென் சொல்லலாமா? நான் எப்போதுமே சொல்ற வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உங்களை தேடி வரும்பொழுது அந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ள உங்களுக்கு மனதில்லை என்றால் அந்த ஆசீர்வாதம் யார் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் போய் தாங்கும். ஆமென். மாமா கடையில முறுக்கு சுட்ட மாதிரி உட்கார்ந்தா போகும்போது முறுக்கு சாப்பிட்டு போலாம். வார்த்தை எனக்குள்ள வரணும், வார்த்தையை நான் பிடிக்கணும், போகும்போது வார்த்தையோட பலத்தோட ஆமென் அபிஷேகத்தோட நான் போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த ஆசீர்வாதம் உங்களை பின்தொடரும். அந்த ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு வரும், அந்த ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும், நீங்க தேடி போக வேண்டாம். தாவீது சொல்றாரு, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். பொதுவா திருமண வீடுகள் இதை சொல்லுவாங்க, கல்யாண வீட்டுல சொல்லுவாங்க. தாவீது சொல்றாரு, அவர் முகம் நம்ம மேல பிரகாசிக்கலைன்னா இன்னைக்கு நாம் இருளில தான் இருந்திருப்போம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாட்களும் உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தின் ஒரு பகுதி நீர் எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறது. ஆமென் சொல்லலாமா? சிலருடைய முகத்தை பார்த்தா பிரைட்டா இருக்கும், சிலருடைய முகத்தை பார்த்தா டம்னு இருக்கும். டம் மீன்ஸ் டல்லா இருக்கும். அல்லது சொல்லலாமா? என்னத்தான் சொல்லி பாருங்க, என்னெல்லாம் ஆவியில குதிச்சு பாருங்க, வாய்ப்பில்லை ரசா.
அல்லேலூயா சொல்லலாமா? சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க, உயர்வானாலும் தாழ்வானாலும். பாட்டு எப்படி எப்படி இருக்கணுமா? எப்படி பாடணும்? அதை ஒரு அடி எல்லாரும் கை தட்டி பாடுங்க பாப்போம். 1 2 3 4. சந்தோஷமாயிருங்க, எப்பொழுதும் சந்தோஷமா. நீங்க தான் பாடணும். ஓ ஹalleluya. கிட்டத்தட்ட ஓரளவு பரவாயில்ல. ஆமென். ஆனாலும் ஒரு சிலர் தெரியுமா, இங்க பாருங்க, சர்வ வல்ல தேவன் நம்மோடு இருக்கிறார். சர்வ வல்ல இருப்பாரு இருப்பாருக்கா இருப்பாரு. உன் வீட்டுக்காரர் கூட இருக்க மாட்டாருங்க, உன் பிள்ளைகளே உன் கூட இருக்க மாட்டாருங்க. ஆண்டவரை ஆராதிக்கும் போது பிரைட்டா ஆராதி, ஆண்டவர் ஆராதிக்கும் போது சந்தோஷமா ஆராதி, ஆண்டவர் ஆராதிக்கும் போது கனத்தை கொடுத்து ஆராதி. சர்வ வல்ல தேவன் என்னோடு இருக்கிறார், யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். ஹalleluya. ஏறி இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். ஹalleluya. அப்போ ஜனங்கள் உம்மை துதிப்பார்கள், சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்கள். தேவன் ஒவ்வொரு நாட்களும் நம்மை நடத்தாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் மாறிவிடும். நீங்க என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? இன்னைக்கு உறங்கி முழிச்சாச்சு, இன்னைக்குள்ள காரியம்லாம் நம்ம பார்க்க வேண்டிய நோ. ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களை நடத்துகிறார், ஒவ்வொரு நிமிடமும் அவர் உங்களை நடத்துகிறார், ஒவ்வொரு செகண்டும் உங்களை அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்களை மனுஷன் நடத்த முடியாது, குடும்பம் நடத்த முடியாது, உங்க பிள்ளைங்க நடத்த முடியாது. கர்த்தர் ஒருவரே நம்மை நடத்துகிறவர். 4வது வசனத்தை வாசிங்க. சரி ஜாதிகள் சந்தோஷித்து எப்படி 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 பார்க்கலாமா? கம்படத்தில் கம்பீரத்தோடு, ஆனந்த சத்தத்தோடு, மகிழ்ச்சியோடு, களிப்போடு ஹல்லேலூயா சொல்லலாமா? என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற்றினேன் என்று சொன்ன ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், கம்பீரத்தோடு நீ ஆராதிக்க வேண்டும், ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வர வேண்டும். எதற்கு தெரியுமா? எதற்கு தெரியுமா? உன்னை இம்மட்டுமாய் நடத்தி வாழ வைத்து உனக்கு தேவையான ஆகாரத்தை தந்து, உன் குடும்பத்தை தந்து, கணவன் மனைவி தந்து, பிள்ளைகளை தந்து, படிப்பை தந்து, வீட்டை தந்து, வேலையை தந்து, ஆமென், சொந்த பந்துகளை தந்து, ஊழியத்தை தந்து, உறவுகளை தந்து இதுவரை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அதனால மூஞ்சிய ஒரு சைஸா 3 கிலோ வீங்கிறது மாதிரி வச்சுட்டு வராத. தேவ சமூகத்துல வந்தா உன் வாழ்க்கை பிரகாசிக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பிரகாசிக்கும், உங்க வாழ்க்கை சந்தோஷமா மாறும், உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லிக்கிட்டு தாவீது மீண்டும் சொல்றாரு, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அல்லேலூயா. நாம் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம்? அவரை ஆராதிப்பதற்காய் மட்டும். வீட்டுல புருஷனுக்கு சிக்கனையும் மட்டனையும் ஜவிச்சு போட்டுக்கிட்டு அவிச்சு சந்தோஷமா குதூகலமா கொண்டாட்டமா உட்கார்ந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு வீட்டுல இருப்பதற்கு அல்ல. ஞாயிற்றுக்கிழமை பைய தூக்கி போட்டுக்கிட்டு தோத்திரம் சொந்தக்காரங்களுக்கு வீட்டுக்கு போறதுக்கு அல்ல. ஞாயிற்றுக்கிழமை பைய தூக்கி போட்டுட்டு வேலைக்கு போறதுக்கு அல்ல. வேதம் என்ன சொல்லுது? சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உம்மை பாடுவார்களாக, பூமியில் உள்ள சகல ஜனங்களும் உம்மை ஆராதிப்பார்களாக. ஏன்? அவருடைய வாழ்க்கையில நான் இறங்கி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை ஆமென் முகத்தை அவர்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நீங்கள் துதிக்கும்படியாய் படைக்கப்பட்டவர்கள். என்ன துதியின் நடுவில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார், துதியின் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறார். எங்கே துதி இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் இருப்பார். எங்கே தேவ பிரசன்னம் இருக்கிறதோ அங்கே ஆவியானவர் உலாவுவார். எங்கே தேவ ஆவியானவர் இருக்கிறதோ அங்கே அற்புதங்கள் நடக்கும். இந்த காலவேளையில சொல்லுகிறேன், நீ எதிர்பார்த்து வந்திருக்கிற அற்புதங்கள் ஏராளமா இருக்கலாம். ஆனால் எதிர்பாராத அற்புதத்தையும் என் ஆண்டவர் செய்வதற்கு அவர் வல்லமை உள்ளவர்.
நீங்கள் எதிர்பார்த்ததை விட, யோசிக்கிறதை விட, நினைக்கிறதை விட மேலானதை, மேலானதை, உயர்வானதை, ஆமென், எண்ணுக்கு அடங்காததை, சிந்தனையில் வராததை என் ஆண்டவர் உடாரகாமா சதரவா ரியாதரா மனதுரை கர்த்தர் செய்வாராக, செய்வாராக. பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனை எங்களை ആശീർവദിപ്പാർ. ഹലോ, മനസ്സിലായോ? ഞാൻ പറയുന്ന കാര്യങ്ങൾ നിങ്ങൾക്ക് മനസ്സിലാവുന്നതുണ്ടോ? നമ്മളെ ആശീർവദിക്കുന്ന ഒരു ദൈവത്തെ ഞാൻ നിങ്ങൾക്ക് പറയുന്നു. அவர்தான் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். வேற எங்க எவ்விடத்திலும் இருந்து ஆசீர்வாதம் வராது. அப்படி ஒருவேளை ஆசீர்வாதம் வந்தால் அந்த ஆசீர்வாதம் உங்கள் கையில் தங்காது. தேவனுடைய ஆசீர்வாதம் மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே நிரந்தரம், நிரந்தரம், நிரந்தரம். ஹல்லேலூயா. 5 லட்சம் லாட்டரி சீட் அடிச்சா சந்தோஷம், சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே. லாட்டரி சீட்டு கிடைத்ததனா அல்லேலூயா. வாதை ஒன்று வந்தது, உனக்குள்ளே வந்தது. 5 லட்சம் அழிஞ்சு போச்சு. வராது. லாட்டரி சீட்டு எடுத்து வந்தேன்னா உருப்படாதுங்கிற கையை வச்சு வரல சொல்லுங்க. வேதம் சொல்கிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். அந்த சரீரத்தில் வியாதி இல்ல, அந்த சரீரத்தில் பலவீனம் இல்ல, அந்த குடும்பத்தில் போராட்டம் இல்ல, அந்த குடும்பத்தில் கடன் இல்ல, அந்த குடும்பத்தில் குழுவுக்கு பைசா வைக்கண்டா, அந்த குடும்பத்தில் வட்டிக்கார வீட்டுக்கு முன்னாடி நிக்க மாட்டான். ஏன் தெரியுமா? உழைத்து தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து கண்ணீரோடு வேர்வையோடு நீ கஷ்டப்பட்ட ஒரு காசு வீணா போகாது. நான் சொல்றது சரின்னு சொல்றவங்க மாத்திரம் நல்லா கை தட்டி ஹல்லேலூயா. ஆமென். அவங்க தருவாங்க, இவங்க தருவாங்க, லோன் தருவாங்க, தோத்திர கட்டு வாங்கும் போது சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமென். பாஸ்டர் கூட தசமபாகம் கொடுக்கிறது கிடையாது. அல்லேலூயா, ஆமென், தோத்திரம். அவன் சொல்லுவான், இப்ப கட்டணும், இல்லாட்டி உன் வீட ஜப்தி பண்ணிடுவேன். உடனே தலைகீழ கமந்து கடந்து ஜெபிக்கிறது நடக்காது. கடன் வாங்குறதுக்கு ஜோம் பண்ணிட்டு போகாத. ஜெபிக்கிறவனும் செத்தான், வாங்க போறவனும் செத்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீயோ கடன் வாங்காதிருப்பாய், நீயோ கடன் கொடுப்பாய். உங்களை வாங்குறவர்களாய் அல்ல, கொடுக்கிறவர்களாய் மாற்றணும். நான் கேட்கிறேன் ஆண்டவர்ட்ட, ஆண்டவர்ட்ட நான் கேட்கிறது, ஆண்டவரே என் பிள்ளைங்க கொடுக்கிறவங்களா மாறணும், என் பிள்ளைங்க ஆசீர்வாதத்தின் திரட்சியை பார்க்கணும், நன்மையை பார்க்கணும். நல்லா கைத்தட்ட கூடாதா? நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். பூமி தன் பலனை தரும். எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். அந்த 6 7 சேர்ந்து வாசிங்க எல்லாரும். எல்லாரும் பைபிளை புரட்டுங்க, புரட்டுங்க. இருங்க 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 இருங்க, எங்க போறீங்க? எல்லாம் திறந்தேலா? திறந்துட்டேலா? சரி, 1 2 3 4. பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இங்க ஆண்டவர் சொல்றாரு, தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி தான் இந்த வேதம் முழுவதும் சொல்லுகிறது. 7 என்றாலே வேதத்திலே பரிபூரணம் என்று வார்த்தை, 7 என்கிறதற்கு ஆசீர்வாதம் என்று வார்த்தை. இப்படி ஆசீர்வாதமும் பரிபூரணமும் உங்க வாழ்க்கையில உண்டாவதற்கு தேவனுடைய பாதத்தில் ஒவ்வொரு நாட்களும் அமர்ந்திருந்து, தேவனே என்னை நடத்தும் என்று கேட்டுப்பாரு. கர்த்தர் உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நான் நம்புறேன், என் விசுவாச பிள்ளைகளை கர்த்தர் நடத்துவார். நான் இனிமே கடன் வாங்க மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுக்கிறவங்க கையை உயர்த்துங்க பாப்போம். அல்லேலூயா. எனக்கு தேவையில்லைங்க, கையை உயர்த்துங்களேன். யாருக்கிட்டையும் கடன் வாங்க மாட்டேன். இல்ல கல்லா தூக்குங்கக்கா. 1 2 3 4 5 6 7 8 9 10 அவ்வளவு பேர் அப்ப கடத்துல தான் இருக்கீங்க. கடத்துல இருக்கிற ஆளுக்கு தூக்குங்கன்னு தூக்க மாட்டியே. அப்படின்னு அர்த்தம் என்ன? கடத்துல அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒருவர் கூட கடன் வாங்க கூடாது. தயவு செய்து சொல்றேன், கடன் வாங்கி இருந்தா அது எவ்வளவு சீக்கிரமா ஒன்ன வித்தாது கொடுத்துரு. என்ன வித்தா பாஸ்டர்? ஒன்ன வித்து தான் கொடுக்கணும். வேற பாஸ்டர் வித்தா கொடுக்க முடியும்? கையை வரித்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரு வீட்டுல தோத்திரம் கடன் பட்டவளுக்கு பிள்ளைய கொண்டு போயிட்டான். தெரியும் தானே வசனம்? அம்மாவா இல்லையா? ஆமா. அது மாதிரி தோத்திரம் கடன் பட்டவர்கள் கடனை சீக்கிரமா அடைச்சிட்டு இந்த தீர்மானத்துக்குள்ள வாருங்கக்கா. அவனு சொல்லட்டா, பலிபீடத்தில் என்று சொல்றேன், இதுவரைக்கும் தேவையில்லாம எந்த ஒரு காரியத்திலும் கடன் இதுவரைக்கும் நான் வாங்கினது இல்லை.
அப்படி கர்த்தர் எனக்கு கடனை கொடுத்திருக்கிறார், அதுவே நான் கட்டி முடிப்பதற்குரிய காரியங்களை கர்த்தர் செய்து கொண்டிருக்கிறார். யாரு இதுவரை என் வீட்டுக்கு முன்னாடி வந்து இவன் கடன் தரணும், இவன் காசு வாங்கினா அப்படின்னு இதுவரைக்கும் இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் யாரும் என் வீட்டு முன்ன வந்து நின்றதில்ல. இங்க இருக்கிற எல்லா பொருட்களும் அப்படிதான் வாங்கி இருக்கிறேன். என் தேவையை கர்த்தர் சந்திப்பார் என்றால் உங்கள் தேவையும் கர்த்தர் சந்திப்பார். தீர்மானம் ரொம்ப முக்கியம்க்கா. தீர்மானம் ரொம்ப முக்கியம்க்கா. உன் தீர்மானத்துல நிலைச்சு நில்லு. உன் தீர்மானத்துல நிலைச்சு நில்லு. தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும். ஆசீர்வதிக்கிற தேவனை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நீ ஆசீர்வாதத்தை கேட்கணும்னு அவசியம் இல்லை. நீ சேர்ல சுகமா உட்கார்ந்துருக்க பாத்தியா, இதுதான் மிகப்பெரிய ஆசீர்வாதம். நிறைய பேர் சேர்ல உட்கார்ந்துருக்க, அவனால உட்கார முடியாது. கொஞ்ச நேரம் உட்கார்ந்தாச்சுன்னா ஈஸி சேர் போட்டு சாஞ்சு மல்லாக்கா மல்லாந்துதான் கிடக்கணும். கேட்டா சொல்லுவாங்க நட்டெலும்பு கட்டாயிருச்சு, போல்ட் போட்டு விட்டு பாஸ்டர். நட்டெலும்பு சொல்லுங்க. இன்னைக்கு நீங்க சேர்ல உட்கார்ந்து ஆராதிக்கிறீங்கன்னா தோத்திரம். பழைய காலமா இருந்த பாயில உட்கார்ந்து பரவசமா ஆராதிக்கலாம், ஆவில நிரம்பி ஆராதிக்கலாம், அந்நிய பாஷையை பேசி ஆராதிக்கலாம், செவர்ல முட்டி முட்டி ஆராதிக்கலாம். ஏன்னா அன்றைக்கு பரிசுத்தவான்கள் அப்படித்தான் ஆராதித்தார்கள். நவீன காலம் ஒண்ணு, நவீன காலம் கிடையாது, நவீன காலம். அல்லேலூயா சொல்லுங்க. ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறது கடைசியில ஒண்ணும் ஃபங்க்ஷன் ஆகலங்கிறது. சொல்லுங்க சொல்லுங்க. ஃபாஸ்ட் ஃபுட்டா வாங்கி சாப்பிடுறது, இத வாங்குறது அத வாங்குறது இத வாங்குறது அத வாங்குறது, வீட்ல வைக்கிறதுக்கு மடி, கடைசியில ஒண்ணும் ஃபங்க்ஷன் ஆகாது. ஃபங்க்ஷன் ஆகணும்னா உழைச்சு சாப்பிடு, அரைச்சு சாப்பிடு. அம்மி இருக்கோ, உரல் இருக்கோ, ஒண்ணு இல்லோ. என்ன இருக்கு? மிக்ஸ் இருக்கு, கிரைண்டர் இருக்கு, புருஷன் இருக்காரு. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. அரைச்சு சாப்பிட்டு பாருங்கக்கா, அம்மியில அரைச்சு சாப்பிட்டு பாருங்க, காந்தாரி மிளகை சாப்பிட்டு பாரு. அல்லேலூயா. ஆஹா ஓஹோ, கஞ்சில குடிச்சு பாருங்க, செம செம. அல்லேலூயா சொல்லலாமா? ரொம்ப ஆசையா இருக்கு, கிடைச்சா குடிக்கலாம் ஒரு மடக்கு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென் சொல்லுங்க. கஞ்சி குடிக்கிறவங்க ஒரு நாளும் கடைசி வரைக்கும் சாக மாட்டாங்க. நெஞ்சு பிஞ்சு போல இருக்குமா, பூ போல இருக்குமா. சும்மா கண்ட கண்ட இட்லி ஒரு வாரம் மாவாட்டி வைக்கிறது, அதேதான். ஃப்ரிட்ஜே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் சொல்றான். ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து எடுக்கிறது, அவிக்கிறது, திங்கிறது, வாந்தி எடுக்கிறது, ஆஸ்பத்திரி போறது, கர்த்தருக்கு சோத்திரம் கர்த்தனை காப்பாத்துங்கிறது, இதே தான் ஜோலி. உன்னை ஆண்டவர் பலவீனம் உள்ளவனாய் அல்ல பலவானாய் மாற்றுகிறார். ஆசீர்வாதத்தின் மிகப்பெரிய ஆசீர்வாதம் நீ சுகமான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை. அல்லேலூயா. நான் பிரசங்கம் பண்ணும்போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் பலவீனங்களை இப்படி பண்ணா நீங்க பிரசங்கத்தை கேட்பிய எதையும் மாற்றுவாரா? அவருக்கு என்ன இருக்கு? அவருக்கு செம இருக்கு, தும்மல் இருக்கு, அவருக்கு மேல மாற்றட்டும். அல்லேலூயா சொல்லுங்களேன். உன்னை கர்த்தர் ஐஸ்வர்யவானாய் மாற்றுகிறார். என்ன மாத்தணும்னு விரும்புறவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி, ஆண்டவரே என்னை மாற்றுங்க ஆண்டவரே, நான் சுகமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, நான் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவரே, என் சரீரம் மருத்துவமனைக்கு போக கூடாது ஆண்டவரே, என் சரீரத்தை மருத்துவர்கள் பார்க்க கூடாது ஆண்டவரே, என்ன படைச்சவர் தான் பார்க்கணும் ஆண்டவரே, என்னை உருவாக்கினவர் தான் பார்க்கணும் ஆண்டவரே, என்னை தெரிந்தெடுத்தவர் தான் பார்க்கணும் ஆண்டவரே, என் சரீரத்தில் மருத்துவருடைய கை படக்கூடாது. எத்தனை பேர் சொல்றீங்க? 45 வயசு முடிய போகுதுக்கா. அடுத்த மாசம் 45 வயசு முடிஞ்சு 46க்குள்ள காலடி எடுத்து வைக்க போறேன். நான் ஆண்டோட பொருத்தனை பண்ணிருக்கேன்னு தெரியுமா? எல்லாரும் சொல்றாங்க. நேத்து ஒரு சின்ன பிள்ளைய பார்த்து அது சொல்லுது பிரஷர்ங்குது, சுகர்ங்குது. அல்லேலூயா சொல்லலாமா? இப்படி போல இருக்கு, ஈக்கிள் போல இருக்கு, பேண்ட் வேற உருவி கீழே பெரும் போல இருக்கு. நான் சொன்ன நல்ல கயிறு போட்டு கட்டிக்கேன்னு ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அதுக்கு சுகர் இருக்கான், பிரஷர் இருக்கான். ஆண்டவர் சொன்னாரு, டேய் அவ சொல்லி உன்னை பயம் காட்டுவா, நீ யோசிக்காத, நீ பயப்படாத, எனக்கு மயக்கம் வருது அப்பப்ப, ஆனாலும் சொல்லு ஆண்டவரே நீர் என் கூட இருக்கிறீர் ஆண்டவரே, நீர் என்னை நடத்துகிறீர் ஆண்டவரே, உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே அப்படிதாங்க ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றேன். அல்லேலூயா. கொலஸ்ட்ரால் பார்த்தது கிடையாது, சாரி கொலஸ்ட்ரால் ஒர்க்க மாட்டேன், உண்மை சொல்ல முடியா? பார்த்தேன். எப்ப பார்த்தேன்னா ஒரு கை எனக்கு இல்லாம தோத்திரம் வெளியே இருந்தவளும் ஒரு நம்ம சகோதரி ஒரு 1000 ரூபாய் போட்டு விட்டு பாருங்க பாஸ்டர் அப்படிதான் பார்த்தேன். அல்லேலூயா சொல்லலாமா? கொலஸ்ட்ரால் கொஞ்சம் கூடி இருக்குன்னாங்க, ரொம்ப சந்தோஷம். அப்படின்னா சீக்கிரம் போயிடும் நாங்க, நாமள அது போறதாவது. உங்களை ஒரு வழி பண்ணாம நான் போக மாட்டேங்கிறேன்.
உங்களை வரவழி ஆக்காம நான் போக மாட்டேன். என்ன பேச மாட்டேங்கிறிய? சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. நம்ம போறது ஒரே இடம், ஒரே வீடு, ஒரே ராஜா சமூகம். நம்ம குடும்பமா போகணும்னு அவர் விரும்புறாரு, சபையா போகணும்னு விரும்புறாரு, ஆத்துமாக்களா போகணும்னு விரும்புறாரு. எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவ திட்டம் இல்லாமல், தேவ தரிசனம் இல்லாமல், தேவனுடைய எந்த ஒரு காரியம் இல்லாமல் என் வாழ்க்கையில எதுவும் நடக்காது. அப்படிப்பட்ட பயங்கள் உங்களை விட்டு மாறட்டும். அப்படிப்பட்ட பயங்கள் உங்களை விட்டு மாறட்டும். அப்படிப்பட்ட பயங்கள் உங்களை விட்டு மாறட்டும். ஹல்லேலூயா. அவர்தான் நம்ம கூட இருந்து நடத்துகிறார். வியாதியை பற்றி நீ யோசிச்சேன்னா வியாதி வந்துடும். 10 முறை நீ சொல்லி பாரு, எனக்கு சுகர் இருக்குன்னு. சுகர் உன்னை தேடி பிடித்து உன் பக்கத்தில் வந்து உட்கார்ந்து விடும். 10 முறை சொல்லி பாரு, எனக்கு அது இருக்குன்னு. அது இருக்கும். இல்லைன்னு சொல்லி பழகு. நான் எப்பவும் பிரசங்கத்துல சொல்ற வார்த்தை தானே இது. இல்லைன்னு சொல்லி பழகு. மைனஸ பேசாத, பிளஸ் பேசு. அதெல்லாம் கை தட்டு வராது. ஒரே ஒரு அக்கா மட்டும் தட்டுறாங்க. பிளஸ் பேசுங்கிற உங்களை மறுபடியும் ஊகேஜ்ல கொண்டு வைக்கணும் போல. ஆ ஆ இ உங்களுக்கு தெரியாது, அது எனக்கு தெரியும். அன்னைக்கு படிச்சது இல்லையா? பழைய SLC இல்லையா? சொல்லலாமா? தேவன் ஒருவரே எங்களை ஆசீர்வதிப்பார். 2 கையை மேல உயர்த்தி சொல்லுங்க, ஏசப்பா. நான் சொல்றது மட்டும் தான் சொல்லணும். ஏசப்பா, நீர் மட்டும்தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். நீர் மட்டும்தான் எங்களை ஆசீர்வதிக்கணும். எங்க சரீரத்துல எந்த பலவீனமும் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம். எந்த பலவீனமும் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம். எந்த பலவீனமும் இல்லை என்று அறிக்கை பண்ணுகிறோம். இப்ப நான் சொல்லட்டா, உங்களுக்கு எந்த சரீரத்துல எங்க பலவீனம் இருக்கோ அங்க கையை வைங்க பார்க்கலாம். அங்க கையை வைங்க. மத்த யாரையும் பார்க்காதீங்க. கையை வைங்க, கையை வைங்க. ஆண்டவர் உங்களை சுகப்படுத்த போகிறார். நான் ஒரு வார்த்தை உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே நீர் எனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின்படி ஊழியக்காரன் என்கிற நிலைமையிலே இப்பொழுது ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற என்னுடைய அன்பு பிள்ளைகளுக்காக பலவீனத்தோடு இப்பொழுது இந்த ஆலயத்திற்குள்ளே இருப்பார்கள் என்றால் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள கரம், ஆணி பாய்ந்த கரம் உம்முடைய பிள்ளைகளை சரீரத்திலே தொடுவதாக. இப்பொழுது உம்முடைய தளமுள்ள கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக, தொடுவதாக, தொடுவதாக. இயேசு உங்களை தொட்டு சுகமாக்குகிறார். எத்தனை பேர் கையை வச்சு ஜெபம் பண்ணீங்க? கையை வச்சு ஜெபம் பண்ணவங்க மட்டும் கையை உயர்த்துங்க. நான் சொல்றேன், உங்க சரீரத்தில் அது இல்லை. நீ விசுவாசித்தால் தெய்வ மகிமை காணலாம். இல்ல உனக்கு நம்பிக்கை கொஞ்சம் கம்மியா இருக்குன்னா ஒரு 5000 ரூபாய் கொண்டு ஸ்கேன் எடுத்து பாரு. உனக்கு இல்ல 100 ரூபாய் மட்டும் காணிக்க போட்டு, பிரச்சனையே இல்லை. ஸ்கேன் எவ்வளவு இருக்கு பாரு. ஒரு அக்கா நேத்து சொல்லுது, திரும்ப திரும்ப அவள்கிட்ட சொல்றேன், நீ ஜாதகம் பார்க்க போகாதங்கிறேன். உன் பிள்ளைக்கு இப்படியே காரியத்தை நீ பண்ணுங்கிறேன். அது ஒரு பெந்தேகோஸ்கார அக்கா, நம்ம கிளை ஊழியத்தில் நேத்துக்கு சொன்ன சாட்சி உங்களுக்கு சொல்றேன். பெந்தேகோஸ்கார அக்கா தான் சொல்லிச்சு, நீ அந்த மாத்திரையில கட் பண்ணிராத, அந்த மாத்திரை அவரை போய் அந்த பைத்தியனை போய் பாரு, அவன் உனக்கு பைத்தியமா அவனை மாத்திடுவான். அந்த அக்கா வார்த்தையை கேட்டு ஆமே பைத்தியக்காரன் யாரு வைத்தியனை பார்க்க போயிருக்கு. அந்த பிள்ளை மறுபடியும் மயங்கி கீழே விழுதான். நான் சொன்னேன், ஜபித்து எண்ணெய் கொடுத்துட்டு சொன்னேன், இயேசுவை முதல்ல நம்பு. இயேசுக்கு உன் பிள்ளைய ஒப்பு கொடு. ஐயோ பாஸ்டர், என் புருஷனுக்கு தெரியாம தான் நான் வரேன். அது இருந்துட்டு போட்டோம். என் பிள்ளைய உயிரோடு இருக்க நாள் மட்டும் தான் இயேசுக்காக கொடுக்குறேன். டெய்லி ஜப எண்ணெய் நான் ஜோமன் எண்ணெய் கொடுத்து சொன்னேன். ஆமே சாப்பாட்டுக்கு முன்னாடி அல்லேலூயா சொல்லலாமா? அப்படின்னா சாப்பி சாமு சாப்பாட்டுக்கு பின் சாப்பாட்டுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, ஒரு அவுன்ஸ் குடிச்சிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயன்னு சொல்லி ஆமென் குடிச்சு கீழே விழுந்துடக்கூடாது, அவனை பார்த்துக்கிடணும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா, குடிச்சிட்டு தோத்துறோம். நாட்டுக்கோழி முட்டையில ஒரு முட்டை, சாரி ஏத்தம்பழத்துல ஒரு பழம், 30 நாள் நீ குடு. அடுத்த மீட்டிங் நான் வரும்போது உன் புள்ள வித்தியாசமா இருக்கதா இல்லையான்னு பாரு. இல்லைங்க, நீங்க ஆமே நிலையில புற வச்சிருக்கலாம். அது சொல்லுது பைசா இல்ல பாஸ்டர், பைசா போன வாரத்துக்கு முந்தின வாரம் வைத்தியனுக்கு கொண்டு 5000 ரூபாய் மவுளுக்கு கொடுத்திருக்கா, தள்ளைக்கு 3000 ரூபாய் கொடுத்திருக்கா. 5-3 சொல்லு. சர்ச்சில் காணிக்க 20 ரூபாய், அதுவும் எடுத்த உடனே கிழிஞ்சிருது. புரியுதா?
இப்ப நிறைய பேர் நீங்க பாஸ்டர் காணிக்கை கேட்கிறாரு, வாங்க காணிக்கை கொண்டு குப்பையில போடு, நீ கர்த்தருக்கு கொடுத்தா நீ ஆசீர்வாதமா இருப்ப. நான் திரும்ப திரும்ப சொல்ல, நீ கொடுக்கறதுனால எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுறது. கர்த்தர் என்னை யாரை கொண்டாகிலும் ஆசீர்வதிப்பார், எவரையும் மேன்மைப்படுத்த அவர் கரத்தால் ஆகும். அல்லேலூயா சொல்லுங்க. நான் உனக்கு சொல்லாம இருந்தா நான் உன் ஊழியக்காரனா இருப்பது தகுதி இல்லைங்கிறேன். நான் சொல்லுங்க ஒரு அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. ஆமா, மறையேறி பழகுறாங்களா, லைனா பழக்கி கொடுக்கிறாங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பாருங்க, அவங்கிட்ட சொன்னேன். அப்ப நான் கேட்டேன், நாட்டுக்கோழி முட்டைக்கு எவ்வளவு ரூபா? ஒரு நாளைக்கு 10 முட்டை, ஒரு முட்டை 10 ரூபா இருக்குமா? சரி, அப்ப 30 முட்டை எவ்வளவு பிரதர்? 300 ரூபா. பழம், ஏத்தம்பழம் ஒண்ணு எவ்வளவு இருக்கும் சொல்லுங்க? நீங்க பழம் தின்னது போல கிடையாது போல இருக்கு. முட்டை 15. அந்த கணக்கு மட்டும் தப்பா சொல்லிட்டு வைங்களா? 10 ரூபா தான் சொன்னேன். 300 600 ரூபா சொன்னேன்னு வைங்களா? சரி, அந்த அக்கா கிட்ட கூட ஒரு 10 ரூபா கூட்டு ஒரு 700 ரூபா சொல்லணும் வைங்களா? 700 ரூபா அந்த பிள்ளைக்கு செலவு பண்ணி ஜெப எண்ணெயை கொடுத்து தோத்திரம் ஜெபம் பண்ணா அவளுக்கு அற்புதம் நடக்கும். நான் சொல்ல புரிஞ்சுங்களா? நான் சொன்ன உடனே அந்த பிள்ளைக்கு அம்மா சொல்ற வார்த்தை எனக்கு பைசா, அதுக்கு முன்ன அவங்க சொல்ற வார்த்தை 8000 ரூபாய் கொண்டு போன வாரத்துக்கு முந்தின வாரம் தான் செலவு பண்ணினேன். 700 ரூபாய் செலவு பண்ண, 600 ரூபாய் செலவு பண்ண அந்த அம்மாக்கு காசு இல்ல. 8000 ரூபா கொண்டு கொடுத்து ஒரு பிரயோஜனமும் இல்ல. நான் சொல்றேன், உனக்குள்ள வியாதி இல்லை என்று கர்த்தர் சொல்லும் போது அதை ஆமேன் என்று சொல்லி நீ பெற்றுக்கொண்டால் உன் சரீரத்தில் அந்த வியாதி இல்லை. அதனாலதான் உங்களுக்கு சொன்னேன், உங்களுக்கு நம்பிக்கை வரணுங்கிறதுக்கு சொன்னேன். அதுவே நம்பிக்கை இல்ல அப்படின்னா நீங்க ஸ்கேன் எடுத்து தான் உங்களை நம்பிக்கையை ப்ரூவ் பண்ண முடியும். கர்த்தர் சொல்கிறத நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். நீ விசுவாசித்த உனக்கு அற்புதம் நடக்கும். நம்ம எல்லாருக்கும் எழுந்தேற்று நிற்கா. இந்த காலை வேளையில ஆசீர்வதிக்கிற தேவனை உங்களுக்கு நான் அறிவித்திருக்கிறேன். ஆமென். ஆசீர்வதிக்கிற தேவனை உங்களுக்கு முன்பாக நான் அறிவித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாம் எழும்பு, எல்லாம் எழும்பு, எல்லாம் எழும்பு. ஆளுகளை சைஸ்களையும் பாரு. பிரசங்கத்தை கேட்டு கிசுக்கு புசுக்குன்னு எழுக்கணும்டமா. ஆமென். உன் கால்களை மான் கால்களாய் மாற்றுகிறார். காலை எப்படி மாற்றுறாரா? மான் கால்களாய் மாற்றுகிறார். காலை நல்லா தூக்கி பாரு. காலை நல்லா தூக்கு. உன் காலை நல்லா தூக்குக்கா. ஆமென். உன் காலை எப்படி மாற்றுறாரா? உன் காலில் இருக்கிற முட்டு தேவை இல்லக்கா, உன் இடுப்பு பகுதியில் இருக்கிற வலி இல்லக்கா. இன்னைக்கு ஆவியான உன்னை தொட்டு இருக்கிறார். ஆவியானுடைய கரமனை தொட்டு இருக்கிறது. கை தட்டுறத பார்த்தா ஒரு 2 பேருக்கு தான், மற்ற ஆளுக்கு இல்ல போல இருக்கு. நல்லா கை தட்டி தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் உங்களை தேடி வரும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யுமானால் அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய ஒரு வார்த்தையிலே அற்புதம் உண்டு. அவர் பார்த்தாலே அற்புதம், அவர் நடந்தாலே அற்புதம், நிழல்லே அற்புதம், தொட்டாலே அற்புதம், கூப்பிட்டாலே அற்புதம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு என்றைக்குமே வல்லமை உண்டாய். அதை விட சிறந்தது இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. நான் எப்பவும் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மை படைத்தவர், என்னை படைத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை. டாக்டர் நம் சரீரத்தை குறித்து படித்தவர், படைத்தவர், படித்தவர் பிளஸ் ஜீசஸ். இது யார் பெருசு? சொல்லுங்க, சொல்லுங்க, தம்பி மேல சொல்லுங்க. யார் பெருசுப்பா? யார் மராஜா? சோமாரிக்கல்ல ஆமென் சொல்லலாமா? இயேசுதான் பெரியவருங்க. உங்க ஒருவரையும் ஆண்டவர் நோயினால் வாழ விட மாட்டார். அவர் நீங்க நோயா இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கே விருப்பம் இல்லைன்னா எங்க அப்பாவுக்கு எப்படி விருப்பம் இருக்கும்? இனி நோயை பற்றி நீ பேசக்கூடாது, நோயை பற்றி பேசக்கூடாது, பேயை பற்றி பேசக்கூடாது. இயேசு ஒருவரே உன்னை நடத்தக்கூடியவர், இயேசு ஒருவரே உன்னை நடத்தக்கூடியவர், இயேசு ஒருவரே உன்னை காப்பாற்றக்கூடியவர். எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நேரத்திலும் உன்னை நடத்த அவர் போதுமானவர். இந்த காலை வேளையில ஒன்று சேர்ந்து நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். அருமையான போதகர் அம்மாவோடு இணைந்து ஆமென் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபம் பண்ண போறோம் தெரியுமா? விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண போறோம், நம்பிக்கையோடு ஜெபம் பண்ண போறோம், எதிர்பார்ப்போடு ஜெபம் பண்ண போறோம். என்னை நடத்துகிற ஆண்டவர் என்னோடு உண்டு. நல்ல கைகளை தட்டி
மகிமைப்படுத்த போகிறோம். ஹalleluya ஹalleluya. எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, கர்த்தாவே மனமகிழ்ச்சி ஆனந்த பகல் வேளைக்காய் காலை வேளைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே இந்த ஓய்வு நாளின் பகல் வேளையிலே மேசப்பா இந்த இடத்திலே நீர் எங்களை அழைத்து வந்ததற்காய் நன்றி அப்பா. எத்தனையோ பலவீனங்கள், சோர்வுகள், கஷ்டங்கள், துன்பங்கள் எது வந்த போதிலும் கர்த்தருடைய கிருபையின் கரமங்களை தாங்கியதற்காய் நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரியிலே வழியம்பலங்களிலே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாத்து வந்தீரே. உம்முடைய இரக்கத்திற்காய் தயவிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இயேசுவே, இந்த நாளிலும் பலவீனத்தோடு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. என் தேவன் தாமே பரிபூரண சுகத்தை இந்த நாளில் என் தேவன் கட்டளையிட போகிற கிருபைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பலவீனத்தோடு இருக்கிறதான உஷா சிஸ்டருக்காய் ஸ்தோத்திரம். பரிபூரண ஆரோக்கியத்தை சுகத்தையும் அன்பு மகளுக்கு கொடுப்பீராக கர்த்தாவே. வீடுகளிலே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. லில்லி ஆண்டிக்காய் ஸ்தோத்திரம். கரங்களில் இருக்கிறது எல்லா பலவீனங்களும் இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால முற்றிலுமாய் மாற்றி பரிபூரண சுகத்தை கொடுத்து இயேசுவே உம்முடைய பாதத்திலே வந்து சாட்சியாய் நிற்கத்தக்கதாய் கர்த்தர் பலப்படுத்துவீராக இயேசுவின் நாமத்தினால. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் உம்முடைய பரிசுத்த இரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீர் விடுதலை ஆக்குகிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் கர்த்தாவே மற்றும் பலவீனங்களோடு வந்திருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. நீர் தொடுவீராக. உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினாலே தொட்டு சுகமாக்குவீராக. ஒரு சுகமாக்குகிற வல்லமை இப்பொழுதே இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அற்புதத்தை செய்கிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை கர்த்தாவே. நன்றியோடுமே துதிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக நாட்களாய் கர்த்தாவே பலவித பலவீனங்களோடு மன சோர்வுகளோடு மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கரத்திலே தருகிறோம் கர்த்தாவே. நீர்தாமே எல்லா விதமான மன கசப்புகள், வேதனைகள், பலவீனங்கள், மன சோர்வுகள், அசதிகள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய கிருபையினால் உம்முடைய இரக்கங்களினால் முடிசூட்டும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீர் அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. கர்த்தாவே உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடன் பிரச்சனைகளோடு கர்த்தாவே அப்பா மனக்கவலையோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. எத்தனையோ லட்சங்கள் பணங்கள் நஷ்டமா என்று சொல்லி சோர்வோடு இருக்கிற பிள்ளைகள் உண்டு கர்த்தாவே. என் தேவன் தாமே அந்த காரியங்களிலிருந்து விடுதலை ஆக்குவீராக. இந்த சபையாராக நாங்கள் இந்த பகல் வேளையில் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அற்புதங்கள் செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ராஜா. உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக. துக்கப்படுத்துகிற தேவன் அல்ல ஆண்டவரே. நீர் மகிழ்ச்சியை கொடுக்கிறவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. இந்த ஆலயத்தின் மத்தியத்திலே வந்து ஆராதிக்கிற, துதிக்கிற, வேண்டுதல் செய்கிறதான எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புகிற தேவனாய் இருக்கிறீர் கர்த்தாவே. விசுவாசத்தோடு உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவீராக. கர்த்தாவே எங்கள் சபையில் நடக்கிறதான எல்லா ஆராதனைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வருகிறதான கன்வென்ஷனுக்காக கர்த்தாவே இந்த வாரம் கர்த்தாவே நாளையில இருந்து நடக்கிறதான கர்த்தாவே சிலுவை தியான ஜெபத்திற்காய் உம்முடைய கரத்திலே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. வந்து ஆராதிக்கிற பிள்ளைகளை தேவன் அழைத்து வருவீராக. வருகிறவர்கள் விடுதலை அடைந்தவர்களாய் திரும்பி செல்ல கிருபை செய்வீராக. கர்த்தாவே இந்த ஆலயத்தின் மத்தியத்திலே ஜெபிக்கிறதான ஒவ்வொரு ஜெபங்களும் கர்த்தரங்களுக்கு கேட்டு பதில் கொடுத்து கொண்டிருக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கன்வென்ஷன் நாட்களில் அநேக ஆத்துமாக்கள் இந்த இடத்தில் அழைத்து வருவீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. வார்த்தைகளை கொடுத்துக்கிறதான ஊழியக்காரர்களும் உம்முடைய கரத்திலே தருகிறோம் பிதாவே. நீர்தாமே அற்புதமாய் அதிசயமாய் கர்த்தாவே ஜனங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தாவே நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று சபையில் சேர்க்கப்பட கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் தேசத்தின் மத்தியத்தில் எங்கள் சபைக்குள்ளே ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் கர்த்தாவே வருகின்ற நாட்களிலே காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே அநேக தேவைகள் எங்களுக்கு இருக்கிறது கர்த்தாவே. இந்த சபையில் நாங்கள் வேண்டுதல் செய்கிறதான அநேக காரியங்கள் எங்களுக்காக நல்ல ஒரு ஆமினி வேன் தரப்போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நல்ல ஒரு ஜெனரேட்டர் எங்களுக்கு கொடுக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவன் அப்படியே அற்புதமா
புதிதாய் அந்த தேவைகளை சந்திக்க போகிறீர். நாங்கள் அதற்காய் கர்த்தாவுடைய கரத்திலே தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். அதற்காக என் தேவன் செய்ய போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஆவியானவரே, நீர் அப்படியே செய்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடி சேர்த்து எங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம். கையிட்டு செய்கிற வேலைகள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிப்பீராக. எந்த சரீர பலவீனங்களும் கஷ்டங்களும் வராதபடிக்கு, கையிட்டு செய்கிற வேலையின் பிரதிபலனங்களை கர்த்தாவே எந்த நஷ்டங்களும் வராதபடிக்கு கர்த்தாவே ஒரு பெருக்கத்தை இரட்டிப்பான நன்மைகளை ஒவ்வொருவருக்கும் என் தேவன் கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ராஜா. வாகன ஓட்டுகிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவீராக. உடைய இரத்த கோட்டைக்குள் மறைத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் சபையிலே புதிதாய் வந்து கொண்டிருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவுடைய நாமத்தை தொழுது கொள்ளும்படியாய் இந்த இடத்துல கர்த்தாவே நீர் அழைத்து வந்திருக்கிறீர் கர்த்தாவே. ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தாவே நன்மைகளை பெற்று சாட்சிகளாய் கர்த்தர் தாமே நிலைநிறுத்த போகிற கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. உடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்துகிறோம் கர்த்தாவே, ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த ஆவியானுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே தொடர்ந்தும் எல்லா காரியங்களையும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுவீர் கர்த்தாவே. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே எங்களுக்கு தலைவராய் இருக்கிறீர் அப்பா. உங்களுடைய கிளை ஊழியங்கள் அனைத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க அப்பா. அநேக ஆத்துமாக்கள் அந்த இடங்களிலே வந்து ஆராதிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை பெற்று அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி அநேக ஆத்துமாக்களை கர்த்தாவே பெருக பண்ண போகிற கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா. ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதான பொல்லாத பிசாசின் தந்திரங்கள், வல்லமைகள், மானுஷிக எதிர்ப்புகள் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் தாமே பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வீராக. ஊழியங்களிலே கர்த்தருடைய வல்லமை கூட இருப்பதாக அப்பா. ஊழியக்காரர் மேல் கர்த்தருடைய வல்லமை இருப்பதாக ஆண்டவரே. கர்த்தாவே தலைமை போதகருக்காய் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி பரிபூரண ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் என் தேவன் கட்டளையிட போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் சபையில் உள்ளதான சிறு குழந்தைகள் முதல் வாலிபர்கள், வயதானவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஒவ்வொருடைய தலைமுறைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வளர்ந்து வருகிறதான இந்த தலைமுறைகள் அநேகருக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பெரிய காரியங்கள் செய்யும் ஆண்டவரே. இந்த நாளிலும் வர முடியாமல் வீடுகளில் இருக்கிறதான பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுவீராக. எல்லா பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள் மாற்றி வரப்பட்ட நாட்களிலே வந்து ஆராதிக்க தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களுக்காய் மரித்து உயிர்த்து இன்றும் ஜீவிக்கிற கர்த்தராகிய இயேசுவினுடைய நாமத்தினால நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். எல்லா துதி கனமகிமை எல்லாமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. அமர்ந்து அவர் காலங்களில் சமையல் மாற்றுகிறவர், ராஜாக்களை சொல்லி ராஜாக்களை ஏற்படுத்துகிறார், ஞானிகளுக்கு ஞானத்தை, அறிவாளிகளுக்கு அறிவை பிடிக்கிறார். அப்பொழுது இதோ வேசியின் ஆடவருத்த நல்ல மனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள். அவள் வாயாடியும் அடங்காதவளும் ஆனவள். அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறதில்லை. நீதிமொழிகள் 7:10-11. ஆமென். ஆமென். பாருங்க சொல்லுங்க டக்குன்னு. Please stand up. அங்க கூட அப்படியே திரும்பி நின்னு அந்த
எல்லாரும் கை தட்டி கொடுங்களேன், நல்லா கை தட்டி கொடுங்க. படிக்கலையா? சரி, அடுத்த வாரம் சொல்லணும். என்ன அடுத்த வாரம் சொல்லணும்? என்ன ராஜா? அது நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, மகிழ்ச்சியா சொல்லுங்க. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் பிறந்த நாளை காண்கிற அன்பு தங்கை அனிஷாவுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். 23 வயதை முடித்து 24வது வயதிற்குள்ளே ஆண்டவர் அருமையான மகளை கர்த்தர் நடத்துகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கூட்டத்தின் முடிவிலே உங்களுக்கு மிட்டாய் வழங்கப்படாது. ஏன் மிட்டாய் மேல இருக்கு, கீழே இருக்காதா? மாத்தி கீழே வைப்பா. எல்லாம் தொங்கிட்டே இருக்க. சரி, இங்க வை. வச்சதானே ரைட். ஒளிச்சு கொண்டு வச்சிருக்கு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஆமா, என்ன போட்டிருக்கு? எரேமியா 1:8. என்னது? உன்னை காக்கும்படி நான் உன்னோடு இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் கொடுக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தைக்காய் எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒரு நிமிஷம் எல்லாரும் எழும்பி நிற்போம். அருமையான நம்ம மகளுக்காக ஆமென் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் அவளை காக்க வேண்டும். கர்த்தர் காவலாகில் மனுஷனுடைய பிரயாசம் விருதா. தேவன் நம்மை காக்கிறவர். தேவன் 23 வருஷம் அவர்களை நடத்தினார். இந்த 24வது வருஷத்திலே கர்த்தர் கூட இருந்து நடத்த போகிறார். கர்த்தர் காத்து நடத்த போகிறார். எல்லாரும் ஒரு விசை கண்களை தூக்கி, ஆண்டவரே, அருமையான எங்களுடைய அன்பு மகள் அனிஷாவுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்கள் திருச்சபையிலே வளர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிறந்து கர்த்தருடைய கிருபையினாலே இன்றைக்கு தூர இடத்திலே வேலை பார்க்கிற அன்பு மகள் மேல் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இருப்பதாக. கடந்த 23 வருடமும் கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நாங்கள் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். செழிப்பான இடத்தில் எங்களை கொண்டு வந்து விட்டீர் என்று உம்முடைய வார்த்தையின்படி 23 வருடமும் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகள் கடந்து வந்த பாதைகளில் எல்லாம் தெய்வ கரம் கூட இருந்து ஆமென் ஒரு புதிய ஆண்டிற்குள்ளே காலடி எடுத்து வைக்கிற அன்பு மகள் மேல் கர்த்தருடைய வல்லமையுள்ள கரம் இந்த பகல் வேளையிலே அமர்வதாக. உரபா கரபா ஷபரபலபரபலபரபா ரிகமன துரபலபரபலபரபரபா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பரலோகத்தின் ஆசீர்வாதங்களினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உம்முடைய மகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக. கிருபைக்குள்ளாய் மறைத்துக் கொள்ளும். நல்ல சுகத்தை கொடும், நல்ல பலனை கொடும், நல்ல ஆரோக்கியத்தை கொடும். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கூட இருந்து வழி நடத்தும். எதிர்காலத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒன்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி நில்லுங்க. இந்த ஆமென் சொல்றது, இந்த என்னாத்துமாவே சொல்றதெல்லாம் நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க அவ்வளவு நேரம் ஆராதித்து பிரயோஜனம் இல்லை. சொல்லுங்க. ஓட்ட நல்லா ஓடி கடைசியில கோட்ட தொடர நேரத்துல கீழே விழுந்தா பிரைஸ் கிடையாது. நல்லா ஆராதிச்சு நல்ல ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆமே என் ஆத்துமாவே, நம்ம ஆழத்துல இருந்து சொல்லணும், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே. அத சத்தமா ஒன்று சேர்ந்து சொல்லும் போது பரலோகம் எவ்வளவு வரவேற்கும் தெரியுமா? அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமெனும் அல்லேலூயாவும் ஆத்துமாவையும் சொல்லி பாருவோம். வாழ்க்கை ஆமென் சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அடுத்தது போடு ராஜா. வேகமா வேகமா. ஏழு நாட்கள் ஜீவ ஊற்று ஊழியங்கள், ரட்சிப்பின் ஜீவ ஊற்று ஊழியங்கள். 7 நாள் சிலுவை தியான ஜெபம். இடம் ரட்சிப்பின் ஜீவ ஊற்று சபை ஊற்றுக்குழி. வருகின்ற நாளை முதல் வருகின்ற ஞாயிறு முடிய தினமும் காலை 10:30 மணி முதல் மதியம் 12:45 மணி வரை இந்த இடத்திலே சிலுவை தியான ஜெபம் மற்றும் உபவாச ஜெபம் நடைபெறும். அல்லேலூயா. நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான் இல்லையா? சொன்னீங்களா? நாளைக்கு சரியாக 10:30 மணி முதல் நாளை முதல் வருகின்ற ஞாயிறு முடிய ஆமென் 10:30 மணி முதல் 12:45 மணி வரை தோத்திரம் இந்த இடத்திலே 7 நாட்கள் சிலுவை தியான உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே நீங்கள் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதம் பெற்று செல்ல உங்களை நான் அன்போடு அழைக்கிறேன்.
7 நாளும் பொறுத்தரையோடு இந்த இடத்தில் வருகிறவர்களுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதங்களை செய்வேன் என்று என்னிடத்தில் சொன்னபடியினாலே இந்த கூட்டத்தை நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். எல்லாரும் வைக்கிறது போல 40 நாள் 25 நாள் 50 நாள் வைக்கிறேன் எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அப்படி ஆசை எல்லாம் கிடையாது. என் பிள்ளைங்க வந்து ஆசீர்வதிக்கப்படணும். என் பிள்ளைகள் வந்தா பிரச்சனை மாறணும். என் பிள்ளைங்க தேடுனா ஒரு நாளா இருந்தாலும் அந்த நாள் ஆசீர்வாதமான நாளா இருக்கணும். ஒரு அலையிலே சொல்லலாமா? 40 நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டு 41வது நாள் பேசுற வார்த்தைகளை கேட்டீங்கன்னா பயங்கரமா இருக்கும். என்ன ஒண்ணும் நடக்க அப்ப 40 நாள் போய் ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா. சரி, இந்த இந்த உபவாச நாளில் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் தோத்திரம் உங்களுக்கு ஆமென் சர்பத்து கொடுக்கப்படும். என்ன கொடுக்கப்படும் சொல்லுங்க? ஒரு தண்ணியாவது நம்ம கொடுக்கலன்னா அது சரியில்லை இல்லையா? அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. ஒரு சர்பத்து என்ன விலை ஐயா? 100 ரூபாய் இருக்குமா? தெரியாதோ? ஒரு சர்பத்து பாட்டில் என்ன விலைங்க? சர்பத்துல குடிக்கிற பழக்கம் இல்லையே. போ 60 சரி 60 70 சரி, ஒரு ஆளு 100 ரூபாய். யாரு ஒவ்வொரு ஆளு ஸ்பான்சர் பண்றீங்களோ தோத்திரம் அவங்க கொடுத்துட்டு போயிருங்க. யார்கிட்ட கொடுத்துட்டு போங்க? தோத்திரம் யார்கிட்ட கொடுத்துட்டு போறிய? யார்கிட்ட கொடுத்துட்டு போறிய? ஒரு ஆளையும் நம்பி விட முடிய மாட்டேங்குது. சரி சரி, பாப்பா கிட்ட கொடுத்துட்டு போங்க. பாத்துருன்னா தோத்திரம். ஆமா. அப்புறம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடைக்கப்படுகிற நாள் புனித வெள்ளி. என்ன வெள்ளி? புனித வெள்ளி. 10 மணி முதல் 10:30 மணி முதல் தோத்திரம் 1 மணி வரைக்கும் முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஒருவேளை 1:30 ஆனாலும் தோத்திரம் நீங்கள் பொறுமையாக இருங்க. அவன் தூர இடத்துல இருந்து வருகிறவர்களுக்கு கஞ்சி வழங்கப்படும். பக்கத்துல இருக்கவங்க வீட்டுல போய் கஞ்சி குடிச்சு ஜோகமா படிச்சிடுங்க. எல்லாம் சேர்ந்து போய் வளர்க்கிறோமா? எல்லாரும் இங்க செஞ்சிடலாமா? செஞ்சிடலாமா? அண்ணன் உற்சாகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா சொல்லலாமா? ஏன்னா நீங்க உற்சாகப்பட மாட்டேங்கிறியா? கஞ்சி குடிப்பதும் செய்வதும் நீங்களே, கஞ்சி குடிப்பதும் நீங்களே. அல்லேலூயா சொல்லலாமா? வெள்ளிக்கிழமை உங்களுக்கு கஞ்சி வழங்கப்படும். அல்லேலூயா சொல்லலாமா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் முடிந்து நமக்கு நல்ல ஒரு ஆகாரம் ஒழுங்கு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்தேன். அவன் 2 பேர் காசு கொடுத்திருக்கீங்க. அந்த காசை நீங்களே கலெக்ட் பண்ணி நீங்களே தான் ஆகாரம் சமைக்கணும். அல்லேலூயா சொல்லலாமா? யார் பொறுப்பெடுக்கிற அந்த பொறுப்பை? சாப்பாடு யார் பொறுப்பெடுக்கிறது? நீங்க கையை தூக்கினா ரொம்ப நல்லது. நானா சொன்னா ரொம்ப மோசம். யாரு டக்குன்னு ஆண்டவர் காரியத்துக்கு தைரியமா சொல்லுங்க, கையை தூக்குங்க. சரி, பாபிஷா பொறுப்பெடுப்பா. சரியா? எல்லாருக்கும் நீ கலெக்ட் பண்ணி ஆமென். நீ அதுக்கு என்ன காரியமோ அதை என்கிட்ட சொல்லணும். சரியா? பொறுப்பு இருக்கணும். சபையில் எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கணும். எல்லாரும் எனக்கு பொறுப்பே தரல பாஸ்டர், இதுதான் பொறுப்பு. சொல்லலாமா? இப்ப இதுவே நான் பொறுப்பெடுத்துன்னு வைங்களா, நான் கிடந்து அல்லல் படணும் பாருங்க. ஏற்கனவே அல்லல்ல ஓடிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்த மாச கன்வென்ஷனுக்காக இப்பவே கற்ப வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே போஸ்ட் அடிக்கணும், பாஸ்டரை கூப்பிடணும், தோத்திரம் என்ன செய்யணும் எனக்கு தெரியவே இல்லப்பா. ஒரு கல்யாணம் நடத்தி அவன் பொண்ணை கட்டி அனுப்புறது மாதிரி தான். ஒருத்தர் கல்யாணம் நடத்தி பழக்கம் இல்லையோ? பரவாயில்ல, இங்க இருக்கிற யங்ஸ்டேஜ் தான், அதனால கல்யாணம் இனிமேத்தான் வரும். நடத்தி பாரு, சட்டை கிளியறது தெரியும். கையை உயர்த்தி வரல சொல்லலாமா? கையை உயர்த்தி வரல சொல்லுங்களேன். ஆமா. ஆகவே ஸ்தோத்திரம், நீங்கள் கூட்டம் முடிஞ்சு உடனே பைபிளை தூக்கிட்டு சிக்கு சக்கு போயிடாதீங்க. நின்று நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒரு குடும்பம். ஆமாவா இல்லையா? பிரதர்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிற. ஆமாவா இல்லையா? ரவி பிரதர் நம்ம குடும்பம், ஒரே ஃபேமிலி, சிதப்பா பெரியப்பா மக்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லையோ? நாங்க வேற மாதிரி ப்ரோ அப்படியே இருக்கலாம். நம்மளாம் ஒரே குடும்பம். ஆமென் சொல்லலாமா? ஆகவே நீங்கள் நின்று நீங்கள் அதை கலந்து ஆலோசித்து நம்ம என்ன செய்யலாம், என்ன எப்படி வைக்கலாம் பண்ணி நீங்க அதுக்கு ஒத்துழைக்க உங்களை அன்போடு நான் கேட்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தொடர்ந்து இந்த மாதத்தில் நடைபெறுகிற எல்லா கூட்டங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேற்றைய தினத்திலே நம்முடைய கிளை ஊழியத்திலே அற்புதமான ஆராதனை நடைபெற்றது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தையை அருமையான அன்பு சகோதரி ஆமென் ஸ்தோத்திரம் சுனிதா சிஸ்டர் அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள். எத்தனை பேர் பார்த்தீங்க? யூடியூப்ல பார்த்தவங்க ஒரு அளவுக்கு சொல்லுங்க. யூடியூப்ல பார்த்தவங்க ஒரே ஒரு ஆள் தான் பார்த்திருக்கா? மற்றவங்க என்ன பண்ண கிளம்பி பிடிக்கிட்டே இருந்தியே? அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்படி ஊழியர்கள் எழும்ப வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் ஊழியக்காரர்களானா பரலோகமே சந்தோஷப்படும். ஆண்டவரே சீக்கிரம் வந்துருவாரு. ஆமென் சொல்லலாமா? ஆகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மே மாதம் நமக்கு கன்வென்ஷன் இருக்கிறது. அந்த கன்வென்ஷனுக்கான தேவைகளுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு பிளான் பண்ணியிருக்கிறேன். வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு இப்படி ஒரு 2 திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன்.
2 ஊழியர்களை கர்த்தர் என் கண் முன்பதாய் காட்டியிருக்கிறார். ஆனால் 2 பேரும் மிக தூரத்தில் இருக்கிறவர்கள். ஒருவர் சென்னையில் இருக்கிறாங்க, ஒருவர் ஈரோட்டில் இருக்கிறாங்க. இவங்களை நம்ம அழைக்கணும், நல்ல காணிக்கைகளை கொடுக்கணும். ஒரு ஊழியக்காரங்களா 2 ஊழியக்காரங்களான்னு இன்ன வரைக்கும் தோத்து நான் ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா பாதிக்கப்படுறது நான் தானே. என்ன பேச மாட்டேங்கிற ஒரு அல்லில கூட வரல பத்தியா பாதிக்கப்படுறது. அவங்க நல்ல செய்தி கொடுத்தாங்க, சூப்பரா இருந்து பாஸ்டர். அல்லேலூயா. அவங்கள வர வைக்கணும், அவங்கள தங்க வைக்கணும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்க பஸ் ஃபேர் கொடுக்கணும், நல்ல வெயிட்டான ஒரு காணிக்கை கொடுக்கணும். வராது வராது வராது. இவ்வளவு நேரம் அல்லிலே வந்து இனி வராது. ராமன் சொல்லுங்களேன். அப்புறம் 4 நாள் சாப்பாடு அவங்களுக்கு பாசிஸ் மார்க் போடணும். மற்றவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை நல்ல சரியான ஒரு சாப்பாடு போடணும். எனக்கு என்ன தெரியுமா, செஞ்சா கத்திரிக்கு நல்லா செய்யணுங்க. ஆமென் சொல்லுங்களேன். ஆளுக்கு சிக்கனுக்கோ மட்டனோ எதையாவது கொடுத்து சந்தோஷப்படுத்தி அனுப்பணும். கல்யாண வீட்டுல வந்து தின்னுக்கிட்டு ஒண்ணு நல்லா இல்ல, உப்பு இல்ல, முளவு இல்ல, சப்பு இல்ல, கொஞ்சம் வச்சான்னு சொல்லப்படாது. உங்களுக்கு சரியா புரியுதா? பாஸ் நல்லா கவனிச்சாரு, பாஸ் நல்லா வச்சாரு அப்படின்னா விசுவாசிகள் அது மாதிரி இருந்துக்கிடணும். ஆமென் சொல்லுங்க. சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? ஆகவே அந்த மே மாத கன்வென்ஷனுக்காக நான் ஜெபிக்க அன்போடு நான் கேட்கிறேன். மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு எவ்ரி டே எல்லாரும் ஜெபத்திற்கான ஒரு நேரம் உங்களுக்கு ஒதுக்கி தரப்படும். அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். கன்வென்ஷன் தொடங்குறது வரையும் அந்த ஒரு மாதம் நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது நம்முடைய கன்வென்ஷன் கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார். எந்த தேவையிலும் ஒன்றும் குறைவில்லாமல் எல்லாவற்றையும் நிறைவாய் மாற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு முன்பதாக நமக்கு ஜெனரேட்டர் வேன் இந்த 2 போட்டியாக நின்று கொண்டிருக்கிறது. நான் சற்று யோசித்து ஜெபம் பண்ண பொழுது முதலாவது கர்த்தர் வேனை வாங்க வேண்டும் என்று என் உள்ளத்தில் என்னை அதிகமாய் பாரப்படுத்தி கொண்டிருக்கிறார். இந்த பாரம் பயங்கரமான பாரம். என்ன செய்வேன்னு தெரியல. மே மாதத்திற்குள்ள கர்த்தர் ஒரு வேனை தருவார்னு கர்த்தருக்குள்ள நம்புறேன். தரமாட்டாரோ? நான் கேட்டா தருவார்னு எனக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு. பெரிய வண்டி கேட்டாலும் எனக்கு தருவாரு. எனக்கு இப்போதைக்கு பெருசு வேண்டாம், சிறுசு போதும். ஏன்னா உங்களை எல்லாம் ஏற்றி இறக்குறதுக்கு தான். ஒரு அல்லில சொல்லுங்களேன். கர்த்தர் தருவார் நம்பிக்கை இருக்கா? நான் எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தையே கர்த்தருக்காக தான் செலவு பண்றேன். ஒன்று சொல்லட்டா ரகசியத்தை? எனக்கு தருகிற ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சேர்த்து வச்சிருந்தா நான் லட்சாதிபதியா இருந்திருப்பேன், கோடீஸ்வரனா இருந்திருப்பேன். எதை கூட்டி எனக்கு கவலையே இல்லைங்க. நான் என் அப்பாவுக்காக செலவு பண்ண ஆரம்பித்த பொழுதுதான் கர்த்தர் என் சூழ்நிலைகளை மாற்ற ஆரம்பித்தார். கர்த்தருக்காக ஒரு மனிதன் செலவு பண்ண ஆரம்பிப்பான் என்றால் கர்த்தர் அவன் சூழ்நிலையை மாற்றுவார். நேற்றைக்கு ஒரு தங்கச்சி ஒரு 200 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், என்ற இருந்த 240 ரூபாயில என் பையனுக்கு 200 ரூபாய் நான் அனுப்பிட்டேன். 20 ரூபாய் 30 ரூபாய் தான் இருக்கு, என்னால வாய்ப்பு இல்லை, என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அவங்ககிட்ட சொன்னேன், கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் நடத்துகிறார். என் தேவையை நான் ஒரு நாள் தரக்குறைவாய் ஆண்டவரை பேசினது கிடையாது. ராத்திரி 11 மணிக்கு எனக்கு 1000 ரூபாய் அக்கௌண்ட்ல வந்து விழுந்து நான் என்ன சொல்ல தெரியுமா? என்ன அழைச்சவர், என்ன தேவையை அறிந்து நடத்துகிறவருங்க. என்ன அழைச்சவர் என்ன பிச்சைக்காரரை விட மாட்டாருங்க. என்ன அழைச்சவர் என்ன தெருவில் விட மாட்டாருங்க. என்னையே ஆண்டவர் நடத்துவாருன்னா உங்களை நடத்துவதற்கு என் ஆண்டவரால முடியும். ஏராளமான தேவையில நின்றுதான் நான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஏராளமான காரியங்கள் எனக்கு முன்பதாக வைத்துக் கொண்டுதான் கர்த்தரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு ஒண்ணு தெரியும், என்ன அழைச்சவர் உண்மையுள்ளவர். நான் போட்டிருக்கிற கண்ணாடி 6000 சில்லறை ரூபாய். இந்த 6000 சில்லறை ரூபாய் கண்ணாடியை வாங்குறதுக்கு 2 வாரம் காசு இல்லாம அதை வாங்கவே இல்லை. பலமுறை போன் பண்ணி சொன்னாங்க. நான் சொன்னேன், என்கிட்ட இப்போது காசு இல்லை, இப்போதைக்கு என்கிட்ட காசு இல்லை. ஆனா இந்த கண்ணாடியை வாங்குவதற்கான சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தினார். இப்ப ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி எல்லாம் உங்களை பார்த்தா 2ஆ தெரிஞ்சுக்கிட்டு இருந்து, இப்ப பரவாயில்ல 4ஆ தெரியுது. ஒரு அலையில சொல்லலாமா? எதையெல்லாம் நீ விரும்புகிறாயோ கேட்கிறாயோ என் ஆண்டவர் தருவா. இந்த திருச்சபை ஆசீர்வதிப்பார், இந்த திருச்சபை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. எந்த காலத்திலும் என் அப்பாவை விட்டுறாதீங்க, எங்க அப்பாவை விட்டுறாதீங்க. எங்க அப்பா உங்களை கைவிட மாட்டாரு.
அவருடைய பாடு மரணங்களெல்லாம் நம்ம நினைவு கூறுறோம். கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படுறதெல்லாம் நம்ம நினைவு கூறுறோம். உண்மைதான். அது சாகிறது வரைக்கும் உங்க மனசுக்குள்ள இருந்தா நீங்க ஆண்டவரை விட்டு வழி மாறி போகவே மாட்டீங்க. ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகவே மாட்டீங்க. மனுஷனை, உலகத்தை, அவனை இவனை, அந்த ஊழியக்காரனை இந்த ஊழியக்காரனை யாரையும் கம்பேர் பண்ணி ஆலயத்துக்கு வராத. நான் போறேன் ஆசீர்வதிக்கப்படணும், நான் போறேன் என் வாழ்க்கை நன்மையா மாறணும்னு சொல்லிவா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை பெருக பண்ணுவார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. நேரங்கள் கடந்து போகிறது. வார்த்தைக்காக பாஸ்டர் இருக்கிறாங்க, காணிக்கை பகுதி இருக்கு. ஒரு சாட்சி, நம்ம சாட்சி நம்ம ஞாயிற்றுக்கிழமை கிடையாது. ஆனா இந்த சாட்சி மிக முக்கியமான சாட்சி. ஆமென். அந்த சாட்சிக்காக நம்ம நேரம் கொடுக்கணும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? உங்க சாட்சிகள் கர்த்தரால் வரவேற்கப்பட வேண்டும். அதனால நான் சாட்சி கொடுக்கிறதுக்கு நான் விரும்புறது இல்லை. உங்க சாட்சிகள் கர்த்தரால் வரவேற்கப்பட்டால் அந்த சாட்சி பிறரை உயிர் உள்ளதாய் மாற்றும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். எனக்கு இந்த கை விளங்கல்ல, நான் என்ன பண்ணலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் ஜெபித்தேன், கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவன் விளங்காமல் இருந்த கையை மீண்டுமாய் உறுதிப்படுத்தினார். நான் ஜெபிக்கத்தான் செய்தேன். நான் கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து ஜெபித்தேன். தேவன் எனக்கு அற்புதம் செய்தார். இப்படிப்பட்ட உயிருள்ள சாட்சிகளை தான் கர்த்தர் விரும்புகிறார். முடியாது என்று மருத்துவர்கள் விட்டு விட்டார்கள். நான் கண்ணீரோடு ஜெபித்தேன், கர்த்தரின் ஜெபத்தை கேட்டு எனக்கு வாழ்வை தந்தார் என்று எழுப்புகிற சாட்சிகள் தான் இன்றைக்கு வேண்டும். எனக்கு அது இருந்து இது இருந்து அது தந்தார், அதெல்லாம் தேவை கிடையாது. அதெல்லாம் அவர் கொடுப்பாரு. நீங்கள் பிள்ளைகளானால் அவருடைய சுதந்திரவாளிகளாக இருக்கிறீர்கள். உங்களுக்கு என்னென்ன தேவை ஆசீர்வாதத்தை அவர் தருவார். ஆமென். இப்பொழுது ஒரு நல்ல சாட்சியை நாம் கேட்க போகிறோம். அன்பு சகோதரி சிஸ்டர் விஜயகுமாரி அவர்கள் ஆமென் ஆண்டவருடைய சமூகத்திலே கர்த்தருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை சாட்சியாய் சொல்வார்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆமென் அவர்களை வரவேற்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னை இந்த இடத்தில் சாட்சியாய் நிறுத்தின தேவனுக்கு கூட கடந்த அக்டோபர் மாதம் நான் வேலை இல்லாமல் வீட்டில் இருந்தேன். அப்போது நான் OLX மூலமாக ஒரு ஆடு போட்டிருக்கு, அதில் வேலைக்கு ஆட்கள் தேவைன்னு போட்டிருக்குன்னு அப்படி என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க. நான் உடனே அவகிட்ட நம்பர் வாங்கி அந்த நம்பருக்கு கால் பண்ணேன். அப்போது என்னை தொடர்பு கொண்ட ஒரு நபர் அடுத்த மாதம் ஒரு கம்பெனி ஆரம்பிக்க இருக்கிறது நாகர்கோவிலில், அதில் நீங்கள் வேலை வாங்க, மேனேஜராக உங்களை வேலைக்கு சேர்த்துக்கொள்வேன், 18,000 ரூபாய் சேலரி தருவேன்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்பொழுது நானும் சரி என்று சொல்லி அவரை பார்ப்பதற்காக நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் 2 பேரும் கடந்து சென்றோம். அப்பொழுது அவர் எங்களுக்கு போன உடனே ஒரு கப்பு டீ தந்தாங்க. நான் அதை குடித்து விட்டு கடந்து வந்தோம். அதுக்கப்புறம் அடுத்த மாதம் விழிப்பேன்னு சொல்லி விழிக்கவே இல்லை. அப்புறம் ஒரு வாரம் கழித்து என்னை கூப்பிட்டு கொஞ்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, அதில் உங்களுக்கு ஒரு 25,000 ரூபா கூட கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் உடனே ப்ரேயர் பண்ண, ஆண்டவரே கொடுக்கவா என்னவான்னு தெரியல. ஆனாலும் நான் கொடுப்பதற்காக நகையை அடமானம் வைத்து கொண்டு அந்த அவருடைய அக்கௌண்ட்டில் போட்டு கொடுத்தேன். எனக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொன்னாங்க. வீடியோ KYC மூலமாக 5 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதிலே ஒரு 30 பவுன் ஜூவல் அடமானம் வைத்து அந்த அமௌண்ட்டை அதில் போட்டு கொடுத்தேன். அவரும் என்னுடைய செல்லுக்கு ஒரு OTP வரும், அதை தாருங்கள் என்று சொன்னார். நானும் கொடுப்பேன். அந்த ரூபாய் மொத்தமும் அவருடைய அக்கௌண்டிற்கே சென்றுவிடும். அப்படி என்னை ஏமாற்றி கொண்டே இருந்தார். 1 மாதமாகியும் ஓப்பன் பண்ணவில்லை. அதன் பிறகு அவரை தொடர்பு கொண்ட போது இன்னும் ஒரு வாரம் என்று சொல்லி என்னுடைய நகையை தரவே இல்லை, பணத்தை கேட்டேன், தரவே இல்லை. அதன் பிறகு ஜனவரி 2 மாதமாக என்னை ஏமாற்றி கொண்டே இருந்தார். ஜனவரி 2ஆம் தேதி அவர் என்னை SBI பேங்க் பக்கம் வாங்க, உங்கள் ஜுவல் எல்லாம் தாரேன் அப்படின்னு சொல்லி விழிச்சிட்டு அங்கே இன்னொரு ஆளையும் ஏமாற்றி விட்டு என்னையும் ஏமாற்றி விட்டு போய்விட்டார். அதன் பிறகு நான் கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். அப்போது என்னுடைய கம்ப்ளைண்ட்டை சைபர் கிரைமில் கொண்டு கொடுங்கன்னு சொல்லி எடுக்கலை. அப்போ சைபர் கிரைமில் கொடுக்க போகலான்னு இருக்கும்போது உடல்நிலை சரியில்லாமல் 1 வாரமாக மிகவும் மனவேதனையோடு வீட்டில் இருந்தேன். வீட்டில் எல்லாரும் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம் என்று தெரிந்த உடனே தற்கொலை செய்ய வேண்டும் என்று முடிவு செய்து
நாங்கள் எல்லாரும் சாக வேண்டும் என்று முடிவு செய்தோம். சின்ன வயசிலிருந்தே சம்பாதித்த அனைத்தையும் இழந்து விட்டோம். எல்லாவற்றையும் இழந்து நான் தனிமையில் நின்றேன். சொந்த பந்தம் எல்லாம் என்னை கைவிட்டது. யாருமே என்னை என்ன நடந்து என்ன என்று கேட்பதற்கு கூட யாருமே இல்லை. அந்த நேரத்தில் நான் மிகவும் வேதனையோடு ஒரு நாள் நான் வீட்டில் தூங்கி கொண்டிருந்தேன். அப்பொழுது நான் யூடியூப் நோண்டவே மாட்டேன். மொபைலில் அன்னைக்கு திடீர்னு யூடியூப் எடுத்து அதில் ஒரு வீடியோ அது முதலாக என்னுடைய கண்ணிலே வந்தது. அதை பார்க்கும்போது அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருந்தாங்க, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. அந்த சாங்கை கேட்ட உடனே கர்த்தர் என்னுடைய உள்ளத்திலே தொட்டார். உடனே நான் அவங்களுக்கு கால் பண்ணேன், அவங்க எடுக்கல. அப்புறமா என்ன மெசேஜ் பண்ணிட்டு மறுநாள் என்னை கூட்டு கேட்டாங்க. நான் உடனே அவங்க கிட்ட நடந்ததையெல்லாம் சொன்னேன். அப்போ பாஸ்டர் எனக்கு மிகவும் மாறுதலாக, குடும்பம் எனக்கு மிகவும் மாறுதலாக இருந்தது. ஒவ்வொரு நாளும் நான் சாக வேண்டும் என்று சொல்லி மேலே மாடியிலவே இருப்பேன். அப்போது திடீர்னு சொல்லிட்டு பாஸ்டர் கூடுவாங்க, அழுதுட்டு இருக்கீங்களா? நான் சொல்லுவேன், இல்லை பாஸ்டர், எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இழந்து விட்டு தனிமையில் இருக்கிறேனே, இனி வாழ்வதற்கு எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய பிள்ளையின் எதிர்காலத்திற்காக வைத்திருந்த அனைத்தும் என்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லி அழுவேன். அப்பொழுது அவர் என்னை ஆறுதல் படுத்துவாய், கர்த்தர் உனக்கு 2 மடங்காய் தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் என்னை ஆறுதல் படுத்தி அந்த குடும்பம் ஒவ்வொரு நாளும் எனக்கு கால் பண்ணும், எப்படி இருக்கீங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஆறுதலாக இருந்தார்கள். அதன் பிறகு நான் சைபர் கிரைம் போனேன். அங்கேயும் அந்த நபர் வேறு ஆளிடமிருந்து அமௌண்ட்டை திருடி என்னோட அக்கௌண்ட்ல போடுவாங்க. அதுக்காக அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் என்னை விசாரிக்க கூப்பிடும். இப்படி ஒவ்வொரு நாளும் நான் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் கொண்டே இருந்தேன். அப்பொழுது பாஸ்டர் கிட்ட சொன்னேன், பாஸ்டர் எனக்கு எதுவுமே தர வேணாலும் பிரச்சனை இல்லை, நான் எல்லாவற்றையும் இழந்தாலும் கர்த்தர் எனக்கு ஒரு நாள் தருவார். ஆனால் என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மட்டும் விழிக்கவே கூடாது, பயமாக இருக்கிறது. நான் எந்த தவறும் செய்யவில்லை, நான் எல்லாவற்றையும் இழந்து விட்டு நிற்கிறேன். அவங்க முன்னாடி நான் அவமானப்படக்கூடாதுன்னு சொல்லி அழுவேன். அப்போது பாஸ்டர் மிகவும் ப்ரேயர் பண்ணாங்க, இனிமேல் உங்களை விழிக்கவே மாட்டாங்க, நீங்க போவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி. அதன்படி அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போனதே இல்லை. அதன் பிறகு கர்த்தர் பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க. நான் லாஸ்ட்டாக ஒரு நாள் இன்னொரு நபரிடம் மாட்டினேன். திருநெல்வேலியில் லோன் எடுத்தாரேன்னு சொல்லி மாட்டும்போது அங்கேருந்து எனக்கு கால் பண்ணேன். நான் அப்போ எங்கள் சித்தி வீட்டில் இருந்தேன். 1,20,000 ரூபா போட்டுதான் நான் நாளை வந்து உனக்கு தாரேன், ஜெயிலில் என்ன பிடிச்சி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அழுதேன். பாஸ்டருக்கு உடனே கால் பண்ணேன், பாஸ்டர் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, அனுப்பாதீங்க, கொடுக்காதீங்க, ஒன்றுமே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அப்புறம் அனுப்பி கொடுக்கல. அவன் அரெஸ்ட் ஆகி என்னை ஜெயிலில் இருக்கிறேன். கர்த்தர் அந்த இடத்துல அவனை அரெஸ்ட் பண்ணது தேவனுடைய கிருபை. இல்லைன்னா நான் இன்னைக்கு உள்ளவே இருந்திருப்பேன். அவர்தான் என்னை அவனை அந்த இடத்தில் மாட்டி விட்டு என்னை காப்பாற்றும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அநேக நாட்களாக நாங்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறோம். பல நேரங்களில் பிசாசானவன் என்னை எதற்காக நீ உயிரோடு வாழ்கிறாய், தற்கொலை செய்து கொள் என்று தூண்டுவான். ஆனாலும் அந்த நேரத்தில் பைபிளை எடுத்து படித்துவிட்டு ப்ரேயர் பண்ணுவேன். சில நேரங்களில் என்னையும் அறியாமலே நான் அழுது கொண்டிருக்கும் போது திடீர்னு கூடுவாங்க. நான் நினைப்பேன், ஆண்டவரே, நான் அழுறதும் நான் சாகணும்னு நினைக்கிறதும் அவங்களுக்கு எப்படியப்பா தெரியும், அவங்க இந்த நேரம் கரெக்டாக என்ன கூப்பிடியாங்களேன்னு சொல்லி அவங்க ப்ரேயர் பண்ணி அந்த குடும்பம் அந்த சிஸ்டர் எனக்கு டெய்லி கால் பண்ணி எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் ப்ரேயர் பண்ணுறாங்க. அந்த மனிதன் ஆண்டவர் வெளியே வந்து அந்த நகைகளை எல்லாம் தரணும், போலீஸ் எப்படியாவது அந்த நகைகளை கைப்பற்றி தரணும். அது தரலைனாலும் எனக்கு கடவுள் எனக்கு தருவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆண்டவர் எனக்கு 2 மடங்காய் தருவார், ஆசீர்வதிப்பார். ஏன்னா நான் எந்த ஒரு தவறும் செய்யவில்லை ஆண்டவரே. அதனால் எங்கள் ஏழையிடம் இருந்து வாங்கினது கண்டிப்பாக கடவுள் தரும்படியே உதவி செய்யணும். இன்னும் என்னுடைய குடும்பத்தில் பல போராட்டம். கடந்த நாட்களிலும் நான் துணி அயன் பண்ணி கொண்டே இருக்கும்போது அயன் பாக்ஸ் அப்படியே கபன்னு தீப்பற்றி எரிந்தது. அந்த நேரத்திலும் நான் சுவிட்சை கூட ஆஃப் பண்ண முடியாதபடிக்கு அப்படியே பயந்து கொண்டிருந்தேன். அப்போது பாஸ்டர் லைனில் தான் இருந்தாங்க. பாஸ்டர் வைங்கன்னு சொல்லிட்டு படபடா சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க சொன்னார், ஆண்டவர் உங்களை மேன்மையாய் வைப்பார், பலவித ஆபத்துகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் பாதுகாத்த என் தேவனுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் சொல்லி என்னுடைய சாட்சியை முடிக்கிறேன்.
ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்தெடுப்பார் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய்த்தான் இருக்கும். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் அழிக்கணும்னு நினைச்சிருந்தா எப்போவே அழிச்சிருப்பார். நான் இப்பவும் சொல்றேன், தீர்க்க தரிசனமா சொல்றேன், நீங்களே சாகணும்னு முடிவெடுத்தாலும் சாவு உங்களை தேடி வருவதில்லை. என் ஆண்டவருக்காய் நீங்கள் செய்ய வேண்டியதை செய்துவிட்டு தான் இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களை எடுக்க வைப்பார். அருமையான சகோதரியை கர்த்தர் அழைத்து தெரிந்தெடுத்து நம்முடைய ஆலயத்திலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். முடிவு பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் நிற்க, இழந்து போன சகல நன்மைகளையும் ஆண்டவர் திருப்பிக் கொள்ள கர்த்தர் கிருபை செய்கிறபடினாலே 2 கைகளை தட்டி ஹல்லேலூயா. கடந்த நாட்களுடைய இல்லத்திலே போய் நாங்கள் ஜெபித்தோம், இல்லத்தை ஆசீர்வதித்து வந்தோம். ஆமென். அவருடைய குடும்பத்திலே ஆமென் கர்த்தர் இம்மட்டுமாய் அவர்களுக்கு கர்த்தர் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து சில நேரங்களில் சோர்ந்து போய் விடுவார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. அந்த நேரத்தில் நான் கரெக்டாக உங்களுக்கு ஃபோன் அடிப்பேன். எனக்கு தெரியும் ஆமாம் ஃபோன் எடுக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லலாமா? அப்போ தெரியும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இருக்கிறாங்க. ஆவியனும் இருக்க விட மாட்டார். மறுபடியும் அடிப்பேன். ஆமாம் சுற்றி வளைச்சு ஜெனிக்கு அடிப்பேன். அல்லேலூயா சொல்லலாமா? அவளும் எடுக்க மாட்டான். அல்லேலூயா சொல்லலாமா? விடுறதே கிடையாது. ஆனா கர்த்தர் ஏற்ற நேரத்தில் தூண்டில எப்படி வலையை போட்டு மீனை பிடிக்கணுமோ அப்படி பிடிச்சு இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் வைத்திருக்கிறபடினாலே எந்த சத்துருடைய கண்களும் இனிமேல் அவர்கள் மேல் படுவதில்லை. நல்ல கை தட்டி சபையார் எல்லாரும் கையை தட்டி ஆமென். ஆகவே தொடர்ந்து அருமையான அன்பு மகளுக்காக, அன்பு தங்கச்சி ஜெனிக்காக, அவருடைய மகன் ஒருவன் அஜீஸ் அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். அவரும் ஆண்டு சித்தமாக கொண்டு வருவார். நீங்க ஜெபிக்க ஆரம்பித்தா கர்த்தர் சீக்கிரமாய் கொண்டு வருவார். ஆமென் சொல்லலாமா? இவங்க 3 பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். அதுபோல அவருடைய அம்மா, தாய், தகப்பன் 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க மொத்தம் 5 பேர். 5 பேரையும் கர்த்தர் பத்திரமாய் ஆசீர்வதிக்க வேண்டும். இந்த இழந்து போன தவிப்பு எல்லாருக்குள்ளும் இருக்கிறது. ஆகவே எல்லாருக்கும் இருக்க இந்த தவிப்பை கர்த்தர் மாற்றி சீக்கிரமாய் கர்த்தர் மேன்மையாக நிறுத்த போகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல சாட்சிக்கா எல்லாரும் ஒரு விசை கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஆமென். தொடர்ந்து இப்பொழுது உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிற கவரை எல்லாரும் கையில கவர் கிடைச்சிட்டா சரி, பைபிள்ல வச்சுக்கோங்க, நடுவில் வச்சுக்கோங்க என்ன சரி, அது வேற எதுக்கும் இல்ல, வச்சுக்கோங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அடுத்த மாசம் கல்யாணத்திற்காக ஒரு ஆமென் சொல்லலாமா? அதை வச்சு அந்த கவரை வச்சு ஒவ்வொரு நாளும் நீங்க ஜெபிக்க போறீங்க. ஆண்டவரே இந்த கவர் மூலமாய் ஊழியம் ஆசீர்வதிக்கப்படணும். ஏராளமான செலவுகள் இருக்கு. வால் போஸ்ட் அடிக்கணும், நோட்டீஸ் கொடுக்கணும், தோத்திரம் ஒலிபெருக்கி வாங்கணும், தோத்திரம் தேவைகள் ஏராளமா இருக்கு. நீங்க ஒத்துழைப்பீங்களா? ஒரு கையை உயர்த்தி சொல்லலாமே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. ஆமென். ஆகவே ஸ்தோத்திரம். நான் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே, ஏன்னா எல்லாம் தொடர்ந்து வருகிறபடினாலே ஆமென் சொல்லலாமா? ஒவ்வொரு மாசமும் ஸ்தோத்திரம். அடுத்த வருகிற வாரத்துக்கு அடுத்த வாரம் என்னது நமக்கு விழிப்பு ஜெபம் சொல்லலாமா? ஆண்டவர் ஒவ்வொரு தேவைகளை அந்தந்த நேரத்தில் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் பெருக பண்ணுவார். நான் கவரை எதுக்கு சொன்னேன்னா, டக்குன்னு கவரத்துக்கு உள்ள போட்டுறாதீங்க எப்பவே கொண்டு. அல்லேலூயா சொல்லலாமா? ஆமா. இல்ல நம்ம சொல்றதை கேட்டும் சில ஆட்கள் அது வேணும்னு செய்வாங்களோ என்னன்னு தெரியாது பாருங்க. ஆமென். இந்த கவரை யாரும் தொடக்கூடாது. பைபிளுக்குள்ள நல்ல வசனத்துல வைங்க. ஒவ்வொரு நாளும் கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆமென். எங்க ஊழியத்துல நடக்கிற கன்வென்ஷன்ல எந்த குறையும் வரக்கூடாது. எல்லாவற்றையும் நிறைவாய் நடத்தி முடிக்க எங்கள் ஆண்டவர் கிருபை செய்யும் என்று